I want to encourage each one of you. இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரையும் நான் உற்சாகப்படுத்துகிறேன். This is time to turn tables. விசுவாசிகள் பக்தி வைராகத்தோட வரும் பொழுது அவங்க பக்திய பயமா மாத்தி கொள்ளை அடிக்கிறவர்களை இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் பார்த்து சொல்லுகிறது den of thieves, கள்ளர் குகை என்று சொல்லி. அது யாரா இருந்தாலும் சரி, இன்றைக்கும் பிசாசு பல விதத்துல டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ்ல நல்லா கவனிச்சுக்கோங்க. உங்களுக்கு கர்த்தர் ஏற்கனவே கொடுத்திருக்கிற ஆசீர்வாதத்தை உறிஞ்சி எடுத்து கொண்டிருக்கிறார். இந்த மிஷன்ல நம்ம இன்னும் க்ரோ ஆகணும் என்று சொல்றாரு. எப்படி தெரியுமா? ஜீசஸ் மாதிரி. ஒரு நாள் ஒரு சிறையில், ஒரு ஊரில் இருந்த ஒரு பிரிசனில், ஜெயிலில் ஒரு 3 பேரை அந்த சிறையில் பிடிச்சி போட்டிருக்கிறாங்க. 3 people inside the prison. அப்போ இந்த முதல் ஆள் ரெண்டாவது ஆளை பார்த்து கேட்குறாரு, நீ எதுக்குப்பா சிறைக்கு வந்த அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ இந்த ரெண்டாவது ஆள் சொல்கிறாரு, நான் இந்த அரசாங்கத்தை எதிர்த்து பேசினேன், இந்த ராஜாவை எதிர்த்து பல விஷயங்களை பேசிகிட்டே இருந்தேன், அதனால என்னை பிடிச்சு சிறையில் போட்டாங்க அப்படின்னு சொன்னார். ஸோ அப்போ இந்த ரெண்டாவது ஆள் என்ன பண்ணுறாரு, முதல் ஆளை பார்த்து கேட்குறாரு, சரி நீ சொல்லு, நீ எதுக்கு இப்போ சிறையில் இருக்கிற, ஜெயிலில் இருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்டார். உடனே அந்த ஃபஸ்ட் ஆள் சொன்னார், நான் ராஜாவுக்கு ஆதரவாக பேசினேன், அதனால என்ன ஜெயிலில் போட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். இப்போ இது 2 பேரும் ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இந்த 3வது ஆளை திரும்பி பார்க்குறாங்க. இந்த 3வது ஆளை திரும்பி பார்த்து அவர்கிட்ட கேட்குறாங்க, சரி நான் ஆதரித்து பேசினேன், இவர் எதிர்த்து பேசினார், எங்கள் 2 பேரும் உள்ளே போட்டாங்க, நீங்கள் எதுக்கு உள்ளே இருக்கிறீங்க அப்படின்னு அந்த 3வது ஆளை பார்த்து கேட்டார். அப்போ அந்த 3வது ஆள் சொல்கிறாரு, நான் தான் அந்த ராஜா அப்படின்னு சொல்கிறாரு. பாருங்கள், நம்ம சிறையில் இருந்தாலும் சரி, சபையில் இருந்தாலும் சரி, எதுக்கு இருக்கிறோன்னு தெரிஞ்சுக்கணும், அதான் முக்கியம். அதனால் இன்றைக்கி எதுக்கு வந்திருக்கிறீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டால் போதும், மிச்சதெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிறோம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் கேரம் போர்டு விளாண்டுருக்கிறீங்க? கேரம் போர்டு சாம்பியன்ஸ் யாராவது இருக்கிறீங்களா? இங்கே நான் சிறப்பாக கேரம் போர்டு விளையாடுவேன்னு சொல்கிறவங்க யாராவது ஒரு 2 பேர் கை தூக்குங்க பார்க்கலாம். டானி நல்லா விளையாடுவியா? நீ வரமாட்டேன்னு சொன்ன, சர்ச்சுக்கு லீவ் கேட்டிருந்த, சரியா? அப்ரிசியேட் பண்ணுறவன. சரி, ஒரு கேண்டிடேட் டானி வாங்க. 2வது கேண்டிடேட் டானிக்கு எதிராக விளையாட போடுறது யாரு? வாங்க டேவிட். அண்ணன் தம்பிக்குள்ள ஒரு சண்டை, இது சிறப்பாக இருக்கும். வாங்க வேகம் வாங்க, உட்காருங்க. ஹைட்டு 10 நின்றுட்டு விளாட்றீங்களா? நின்று விளாடுங்க. ஓகே. ஸோ நம்மளுடைய கேண்டிடேட்ஸ் எத்தனை பேர் கேரம் போர்டு பார்த்துருக்கிறீங்க? இதான் கேரம் போர்டு. ஓகேயா? ஸோ நம்மளுடைய கேண்டிடேட்ஸ் இன்றைக்கி 2 பிளேயர்ஸ் இருக்கிறாங்க. ஒருத்தர் பேர் டானி, இன்னொருத்தர் பேர் டேவிட். ஓகே. ஸோ டேவிடா டானி கோலியாத்தான்னு இன்னும் கொஞ்ச நேரத்தில் பார்க்க போகிறோம். இருங்க, கேம் நான் சொல்கிறேன், நீங்கள் விளாட்ற மாதிரி கிடையாது கேமு. இப்போது ஃபஸ்ட்டு ஒரு கேள்வி, நீங்கள் ஒயிட்டா பிளாக்கா? பிளாக்கு. ஸோ டேவிட் என்ன சூஸ் பண்ணியிருக்கீங்கன்னா பிளாக் காயின் சூஸ் பண்ணியிருக்கீங்க. அப்போது நீங்கள் என்ன விளையாட போகிறீங்க? ஒயிட்டு தான். கரெக்ட். சிறப்பாக கேரம் போர்டை பற்றி தெரிஞ்சு வச்சுருக்கிறீங்க. இப்போது இந்த கேரம் போர்டில் நார்மலாக விளையாடும் போது எத்தனை காயின்ஸ் இருக்கும்? ரெட்டோடு சேர்த்து 10 இருக்கும்னு அவர் சொல்கிறாரு. ஆனால் இந்த கேரம் போர்டு, இன்றைக்கி விளையாட போகிற கேரம் போர்டில் 1 2 3, எத்தனை? 3. 1 2 3, அவ்வளோதான். ஸோ உங்கள் கேமு 3 காயினை போட்டு முடிக்கிறது தான். ஓகேயா? ஓகே எல்லாருக்கும்? 3 காயின் இங்கே, 3 காயின் அங்கே. நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்களா? ஓகே. டானி ஸ்டார்ட் பண்ண போகிறார், எல்லாம் கை தட்டுவோமா? ஓகே. Let's focus on the carom board and the game starts now. கை தட்டுங்க, உற்சாகப்படுத்துங்க. Let's go. Come on. அடடா, ஃபர்ஸ்ட் கோலுப்பா. வண்டர்ஃபுல். வாங்க.
அடடடடா. இப்போ டேவிட் கை தட்டுங்க, அந்த 3 பேரு. ஆஹா, சிறப்பு. டானிக்கு 2 காயின், டேவிடுக்கு இன்னும் 3 அப்படியே இருக்கு. ஓகே, கமான் டானி. எஸ், இந்த இதில் முடிச்சிருவாரா? என்ன நினைக்கிறீங்க? முடிச்சிருவா இல்லையா? எஸ், டேவிட் வந்துட்டார். இப்போ பக்கத்தில் கை தட்டுங்க டேவிடுக்கு. வா, இப்போ 2 பேரும் ஈக்குவலாக பிளேஸ்டாக இருக்கிறாங்க. டேனி ஜஸ்ட் மிஸ் ஆயிடுச்சுப்பா. டென்ஷன் ஆயிட்டாரு டானி. ஓகே. அடாடா, ஆரம்பத்தில் போட்ட மாதிரி அந்த இது இல்லையா, நர்வஸ்னஸ் ஆயிடுச்சா? ஓகே, சரி, உட்காருங்க. எஸ், வரேன். டானி வந்து சிறப்பாக ஆரம்பிச்சாரு. யார் ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சா? டானி சிறப்பாக ஆரம்பிச்சாரு. டேவிட் கொஞ்சம் நேரம் தடுமாறினார். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா யார் வின் பண்ணுற மாதிரி இருக்கிறாரு? எல்லாரும் சொல்லுங்க, கேட்கல எனக்கு. 3 பேர் தானே சப்போர்ட் பண்ணீங்க. ஆனால் பாருங்கள், டேவிட் வின் பண்ணுற மாதிரி இருக்கிறாரு. எப்பொழுதுமே டேவிட் தாயா வின்னு. கொலியாத்து தோற்று போயிடுவாங்க. அது கொலியாத்து. சரி, இன்னும் முடியல கேமு, இருங்க. இப்போது உங்களுக்குலாம் ஒரு கேள்வி. இப்போ டேவிட் எத்தனை காயின் போட்டால் வின்னு? இன்னும் 1 தான். டானிக்கு 2 இருக்குது. இப்போது டேவிட், இந்த போர்டு தெரியுதா எல்லாருக்கும்? இந்த கேரம் போர்டு தெரியுதா இல்லையா? பார்த்தீங்களா இல்லையா? இப்போது யார் வின் பண்ணுற மாதிரி இருக்கிறா? டேவிட் வின் பண்ணுற ஒரு நிலைமையில் இருக்கிறார். எத்தனை பேர் சொல்கிறீங்க? ஓகே, கை தூக்கணும். எத்தனை பேர் சொல்கிறீங்க இந்த முறை டேவிட் முடிச்சிடுவார் இந்த கேமை, இந்த ஷாட்டில்? நான் திரும்பவும் கேட்குறேன், நல்லா போர்டை பார்த்து சொல்லுங்கள். இந்த முறை டேவிட் வின் பண்ணுவார்னு எத்தனை பேர் சொல்கிறீங்க? போர்டை வேணால் ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க நல்லா க்ளோஸாக. ஒரு வாட்டி கை தூக்குறீங்களா? லெட்ஸ் கோ ஃபார் அ வோட். டேவிட் இந்த ஷாட்டில் முடிச்சோன்னு எத்தனை பேர் சொல்கிறீங்க? ஓகேயா பா, மெஜாரிட்டி சொல்லிட்டாங்கப்பா. ஸோ டேவிட் இஸ் இன் அ வின்னிங் பொசிஷன். ஏன் டேவிட் வின் பண்ணுவான்னு சொல்கிறோம்? 2 ரீசன் இருக்கு. ஏன்? ஒரே ஒரு காயின், லாஸ்ட் காயின். இன்னொரு ரீசனு, பாக்கெட்டுக்கு நியராக இருக்கு, ஈஸியாக வின் பண்ணலாம். ஸோ டேவிட் தான் வின்னர் என்று அறிவிச்சிடலாமா? டைம் வேஸ்ட் பண்ணாமா? வேண்டாமா? நோ, நானும் நோ சொல்கிறேன். ஏன் தெரியுமா? I'm going to do something. I'm going to turn the table. என்ன பண்ண போகிறேன்? சொல்லுங்க, கேட்கல. என்ன பண்ற? சத்தமா. What am I doing people? I just turn the table. டேபிள டர்ன் பண்ணிட்டேன். இருப்பா, இப்போ டேபிள் டர்ன் பண்ணிட்டேன். என்ன ஆயிடுச்சு? விளையாடுங்க டானி, உங்கள் சான்ஸ் தான், பிளாக் சான்ஸ் தான். டர்ன் த டேபிள். இப்போ டானி பிளாக் விளையாடணும். கமான் டானி. எஸ், கரங்களை தட்டுவோமா? பாருங்க, டேவிட் வாஸ் இன் அ வெரி ஸ்ட்ராங் பொசிஷன். வின் பண்ணுறதுக்கான எல்லா தகுதியும் நிலைமையும் டேவிட் தான் இருந்துச்சு. எவ்ரிதிங். சுற்றி முத்தி பார்த்தா, அந்த கேரம் போர்டை உத்து பார்த்தா, டேவிட் விளையாடுற விளையாட்டை பார்த்தா, டேவிட் தான் வின் பண்ணணும் அப்படின்னு எல்லாரும் சொல்கிற அளவுக்கு, நார்மல் புத்திக்கு புரிகிற அளவுக்கு, இதுக்கு முன்னாடி எக்ஸாம்பிளாக ரெஃபரன்ஸாக பார்த்ததிலிருந்து நமக்கு தெரியும் டேவிட் தான் இதை வின் பண்ணணும். ஆனால் இங்கே ஒரே ஒரு விஷயம் நடந்தது. நார்மலாக நடக்காத ஒரு விஷயம் நடந்தது. யூசுவலாக நம்ம கேள்விப்படாத ஒரு விஷயம் நடந்தது. The tables got turned. அந்த டேபிள் திருப்பப்பட்டது. இங்கிலீஷில்
ரொம்ப ஃபேமஸான ஒரு ஸ்டேட்மெண்ட் இது. இந்த இயர் 1634 இதை ஃபஸ்ட்டு டைம் ஒருத்தர் யூஸ் பண்ணியிருக்கிறாரு. டர்ன் த டேபிள்ஸ் என்று இந்த ஸ்டேட்மெண்ட்டை அவர் யூஸ் பண்ணியிருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. டர்ன் த டேபிள் என்றால் அர்த்தம் என்னவென்று யாருக்கா தெரியுமா? ஏன் அதை யூஸ் பண்ணாங்கன்னு யாருக்கா தெரியுமா? இங்க இருந்து அதற்கான பதில் நீங்க சொல்ல முடியுமா? அட்லீஸ்ட் இந்த கேரம் போர்டை பார்த்து அதற்கான பதிலை சொல்ல முடியுமா? என்ன நடந்தது? இங்க கேமே மாறிடுச்சு. The game just changed. And today I want to tell you something. It's time to turn the tables in our life. எல்லாம் கரங்களை தட்டி சொல்லுவோமா? It's time to turn the tables in our life. நம்ம வாழ்க்கையில டேபிள திருப்ப வேண்டிய நேரம் வந்துடுச்சு. எல்லாரும் ஒரு வாட்டி சொல்லுங்களேன். இன்னொரு வாட்டி சத்தமா கேட்குற மாதிரி சொல்லுங்க, வேகமா சொல்லுங்க. நம்ம வாழ்க்கையில டேபிள திருப்ப வேண்டிய நேரம் வந்துடுச்சு. அண்ட் டேபிளை திருப்புறதா இன்றைக்கு மிக முக்கியமான விஷயம் என்று சொன்னால், அந்த டேபிளை நல்லா திருப்பினா ஒருத்தர்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டாதான் அதை நம்ம சரியாக செய்ய முடியும். And who better than Jesus Christ? Aha. Okay. வேகமாக just move back. வேகமாக move back. பின்னாடி அடுத்து எஸ். வேகமாக மார்க் எழுதிய சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம். The Gospel according to Mark chapter 11. மார்க் எழுதிய சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 15ஆம் 17ஆம் வசனம் வாசிக்க கேட்போம். The Gospel according to Mark chapter 11 verses 15 to 17. அவர்கள் எருசலேமுக்கு வந்தார்கள். இயேசு தேவாலயத்தில் பிரவேசித்து ஆலயத்தில் விற்கிறவர்களையும் கொள்ளுகிறவர்களையும் துரத்திவிட்டு காசுக்காரருடைய பலகைகளையும் புறா விற்கிறவர்களுடைய ஆசனங்களையும் கவிழ்த்து, ஒருவனும் தேவாலயத்தின் வழியாக யாதொரு பண்டத்தையும் கொண்டு போக விடாமல், என்னுடைய வீடு எல்லா ஜனங்களுக்கும் ஜெப வீடு எனப்படும் என்று எழுதியிருக்கவில்லையா? நீங்களோ அதை கள்வர் குகையாக்கினீர்கள் என்று அவர்களுக்கு சொல்லி உபதேசித்தார். English. So they came to Jerusalem. Then Jesus went into the temple and began to drive out those who bought and sold in the temple, and overturned the tables of the money changers and the seats of those who sold doves. டேபிள் டர்ன் பண்றதுல ரொம்ப ஃபேமஸான ஒரு பர்சன் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜீசஸ். இந்த வசனங்கள்ல நம்ம பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சாரு? பலகைகளை கவிழ்த்து போட்டார். டேபிள டர்ன் பண்ணார். டேபிள அப்சைட் டவுனா டர்ன் பண்ணார். நம்ம கூட ஒரு சைடு தான் பார்த்தோம். பட் ஜீசஸ் went to another extent and he turned it upside down. So டேபிள திருப்பி போடுறதுல மிக பெரிய வல்லுனர் and somebody who set an example is our Lord Jesus Christ. And இன்றைக்கு I want to encourage each one of you. இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரையும் நான் உற்சாகப்படுத்துகிறேன். This is time to turn tables. ஒரு வாட்டி சொல்லுவோம் திரும்பி. It is time to turn the table. இயேசு கிறிஸ்து பாருங்க, இந்த ஆலயத்துக்குள்ள போறாரு, கோபம் மாறாரு. ஏன் கோபம் மாறாருன்னா, அந்த ஆலயத்துக்குள்ள வியாபாரம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. பயங்கரமான வியாபாரங்கள் நடந்துட்டு இருக்கு. அதை பார்த்தவொடனே அவருக்கு கோபம் வருகிறது. அந்த கோபத்தின் நிமித்தமாக அங்க இருக்கிறவங்களை துரத்திட்டு அவர்கள் வியாபாரம் செய்து கொண்டிருந்த அந்த டேபிள புரட்டி போட்டாரு, டர்ன் பண்ணிட்டாரு. இந்த பேசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கிறிஸ்டியன்ஸ் மத்தியில், நிறைய
உலக பிரகாரமான ஞானிகள் மத்தியில் பிற மதத்தை சேர்ந்த நம்ம இதில் சொல்லுவாங்க அப்பாலஜெட்டிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதாவது டிஃபெண்ட் பண்ணுறது ஃபெய்த். அந்த மாதிரி மற்ற மதத்தில் இருக்கிற சில அந்த மத குருக்கள் இந்த பேசேஜை எடுத்து எப்படி ஜீசஸை குறை சொல்லலாம், பைபிளை குறை சொல்லலான்னு பேசுகிற ஒரு பேசேஜ். நீங்கள் பாருங்கள், அன்பானவர் என்று சொல்கிறீங்க ஜீசஸை. நீங்கள் பாருங்கள், ஒரு கன்னத்தில் அடித்தா இன்னொரு கன்னத்தை காட்ட சொல்லுகிறவர் என்று சொல்கிறீங்க. நீங்கள் பாருங்கள், அந்த எதிரிகள் எல்லாம் சேர்ந்து அவரை சிலுவையில் அடைக்கும் பொழுதும் அவர் அமைதியாக இருந்தார் என்று சொல்கிறீங்க. ஆனால் அந்த ஜீசஸ் இங்கே கோபப்பட்டாரு, இப்படி அந்த ஏழை வியாபாரிகளோட வேலையெல்லாம் இது பண்ணிட்டாரு, கோபத்தை வெளிப்படுத்தினாரு. அப்போது உங்கள் ஜீசஸ் கோபத்தை வெளிப்படுத்துறது கற்றுக் கொடுக்குறாரா என்று சொல்லிலாம் கேள்வி கேட்பாங்க, பேசுவாங்க. இன்ஃபேக்ட் நம்ம கிறிஸ்துவ கமெண்டேட்டர்ஸை இதை ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்கு நிறைய பேர் நிறைய விஷயத்தை மாற்றி கூட சொல்கிறது உண்டு. But I want to put a stop to this, நம்ம சர்ச்சில் at least. Why did Jesus do this? ஏன் இயேசு கிறிஸ்து இப்படியாக ஒரு போஸ்டரை, ஒரு ஸ்டாண்டை, ஒரு இமோஷனை வெளிப்படுத்தினாரு? இந்த பைபிளை நீங்கள் ஒழுங்காக வாசிச்சா, பரிசுத்த ஆவியானவர்கிட்ட அதற்கான பதில் கேட்டா 3 காரியங்களை என்னால் இங்கே பார்க்க முடிஞ்சுது. எல்லாரும் சொல்லுவோமா? 3A. ஃபர்ஸ்ட் என்னது? அகெயின்ஸ்ட். 2வது ஏ என்னது? அவாய்ட். 3வது ஏ என்னது? ஆல்டர். 3A's மறந்துடாதீங்க. இந்த 3A's தமிழில் உங்களுக்கு ஒரு வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். முதல் ஏ என்று சொல்கிற அந்த ஏ என்னன்னா எதிர்த்து. எல்லாரும் சொல்லுங்க, எதிர்த்து. 2வது ஏ தவிர்த்து. 3வது ஏ மாற்றி அமைத்து. ஸோ I'm going to tell you about these 3A's. பாருங்க, இந்த சம்பவத்தில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஃபர்ஸ்ட் நல்லா புரிஞ்சுக்கலாம். இயேசு கிறிஸ்து ஏன் அவளை கோபப்பட்டார் என்பதை நம்ம ஃபர்ஸ்ட் உணர்ந்துக்கலாம். இது அந்த ஆலயத்தில் நடக்கிற ஒரு விஷயம். பாருங்க, இந்த ஆலயத்தில் இவர்கள் வியாபாரம் செய்த காரியங்கள் என்ன? இயேசு கிறிஸ்து எதை திருப்பி போட்டார்? என்ன வியாபாரம் செஞ்சுட்டு இருந்தாங்க? வேகமாக சொல்லுங்க. 2 முக்கியமான விஷயங்கள் செஞ்சிருந்தாங்க. என்ன செஞ்சிருந்தாங்க? புறாக்களும். ஃபஸ்ட்டு புறாக்கள். ஓகே, எதுக்கு இது அங்கே வியாபாரம் செஞ்சுட்டு இருந்தாங்க? அங்கே வார்ஷிப் பண்ணுவாங்க, அவங்க சாக்ரிஃபைஸ் பண்ணுவாங்க. சாக்ரிஃபைஸ்க்காக பலி கொடுக்கறதற்காக யூஸ் பண்ணப்பட்ட இந்த மிருகங்களை அந்த இடத்துல உள்ள வித்துட்டு இருந்தாங்க. ஸோ அந்த ஆலயத்தின் அந்த நாட்களில் இருந்த ஒரு மிக முக்கியமான ட்ரெடிஷன் என்னன்னா, நான் பாவம் செய்திருந்தால் இப்படியாக ஒரு பலி கொடுக்கும் பொழுது இந்த ஆசாரியர் அதை கொண்டு போய் அந்த ரத்தத்தை அங்கே உள்ள சில காரியங்களை செய்யும் பொழுது என் பாவம் மன்னிக்கப்பட்டது என்று சொல்லி அவங்க ஒரு ட்ரெடிஷன் இருந்தது, பழைய ஏற்பாட்டின் ஒரு ட்ரெடிஷன். ஓகே, ஆனால் இயேசு கிறிஸ்து வந்த பிறகு இதற்கு வேலையே இல்லாமல் போயிடுச்சு. அவரே நிரந்தர பலியானார், நம்ம எல்லாருடைய பலியானார். கேளுங்க, இப்படியாக இந்த பலிக்காக வியாபாரம் செய்து கொண்டிருந்தாங்க இந்த மிருகங்களை. ஓகே, அடுத்தது என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க? மணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு இருந்தாங்க. மணி எக்ஸ்சேஞ்ச், காசை மாற்றி கொடுப்பது. இந்த காசை மாற்றி கொடுப்பது ஏன் ஒரு வியாபாரமாக ஆலயத்துக்குள்ள நடந்துட்டு இருந்தது? சரி, இப்போ ஊர்லேருந்து வருவான், அவன் காசு எடுத்துகிட்டு வந்து காசை இதை போட்டுடலாமே டேரெக்டா, அதை ஏன் மாற்றணும்? ஓ, அப்போ அவங்க ஃப்ரீயாக காசு கொடுப்பாங்களா? மணி அதிலே ஏற்கனவே சொல்லிடுச்சு. என்ன சொல்லியிருக்கு? மணி எக்ஸ்சேஞ்ச். மணி ஃப்ரீ கிவிங் கிடையாது. அப்போது அங்கே வர்றவங்க கிட்ட காசு இருந்தால் தான் இந்த காசு கிடைக்கும். ஏன் மணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும் ஆலயத்துக்குள்ள? புறா வாங்கிறதுக்கா? கிட்டத்தட்ட கரெக்ட் தான். நல்லா கவனிச்சுக்கோங்க.
அது ரோம ஆட்சி கீழே இருந்த பகுதி. அப்போ ரோம ஆட்சி கீழே இருக்கும் பொழுது அங்கே இருந்த கட்டுப்பாடு என்னன்னா, ரோமருக்கான கரன்சி என்னது? ரோமருக்கான கரன்சி. இந்தியாவோட கரன்சி என்னது? ருபீஸ். அமெரிக்காவோட கரன்சி என்னது? டாலர்ஸ். ஸோ அப்படி ரோமருக்கான ஒரு கரன்சி இருந்தது. ஸோ அங்கே புழக்கத்தில் இருக்கிற கரன்சி, எல்லாரும் பயன்படுத்துகிற கரன்சி வந்து ரோமரோட கரன்சி. ஸோ அங்கே அந்த ஊரில் வெளியே போய் யார்கிட்ட நீங்கள் கேட்டாலும் ஒரு 10 ரூபாய் கொடுன்னா அவங்க 10 ரோம கரன்சியை கொடுப்பாங்க. ஒரு பொருள் வாங்கணும்னா அதுக்கு அந்த ரோம கரன்சியை பயன்படுத்துவாங்க. ஸோ எல்லார்கிட்டையும், யூதர்கள்கிட்டையும் ரோம கரன்சி தான் இருக்கும். ஆனால் ஆலயத்துக்குள்ள அந்த காசை பயன்படுத்தும் பொழுது அது பரிசுத்தமாக இருக்கணும் என்பது ஆலயத்தின் விதிமுறை. இந்த ரோம கரன்சி பரிசுத்தம் கிடையாது. ஏன்? அவங்கள பொறுத்த வரைக்கும் பரிசுத்தம் கிடையாது. ஏன்? இப்போ நான் அதை சொன்னேன்னா எல்லாருமே உங்கள் ரூபா நோட்டை யூஸ் பண்ணுறது நிறுத்திடுவீங்க. ஏன் பரிசுத்தம் கிடையாது? ரோமரோட கரன்சி எல்லாவற்றிலும் சீசரோட படம் இருக்கும். ஸோ அது ஒரு ஐடலட்ரி, சிலை வழிபாடு என்று சொல்லி ஆலயத்துக்குள்ள அதை பயன்படுத்த மாட்டாங்க. ஸோ ஆலயத்துக்குள்ள பயன்படுத்துறதற்கு என்று சொல்லி ஜூயிஷ் காயினேஜ் இருந்தது. ஸ்பெசிஃபிக்காக ஆலயத்துக்குள்ள மட்டும் பயன்படுத்துறதுக்காக ஜூயிஷ் காயின்ஸ், அதில் எந்த ஆளு படமும் இருக்காது. ஸோ இங்கே ஒரு டேபிளை போட்டு நீ ரோம கரன்சியெல்லாம் கொண்டு வா, நாங்கள் அதெல்லாம் வாஷிங் மிஷினாக மாற்றி கொடுத்துறோம், அது பரிசுத்தமாயிடும். பாருங்கள். ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க, டேபிள் போட்டு உட்கார்ந்து இந்த காயின்ஸை இவங்க வாங்கி அதுக்கு பதிலாக இந்த ஜூயிஷ் காயின்ஸை கொடுப்பாங்க. அப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இது பரிசுத்தமாயிடுச்சுப்பா, இது பரிசுத்தமான காயின். அவன் கொண்டு வரவனே அவ்வளோ அசுத்தமானவனாக இருப்பான், ஆனால் அவன் காயினை இவங்க பரிசுத்தப்படுத்திட்டாங்க. இதில் என்ன தப்பு இருக்குது? நல்ல விஷயம் தானே. இதுக்கு ஏன் ஜீசஸ் கோபப்பட்டார்? ஆனால் இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய சூழ்ச்சி இருந்தது. இது எல்லாவற்றையும் உண்டு பண்ணி இப்படிப்பட்ட காரியங்களை, இப்படிப்பட்ட ஒரு வியாபாரத்தை செய்ய ஆரம்பித்தது உள்ளே இருந்த அந்த ரிலீஜியஸ் லீடர்ஸ், அந்த உள்ளே இருந்த ஆசாரியர்கள், ப்ரீஸ், அவங்களோட ஒரு பிஸ்னஸ் யூனிட். உள்ளே இருக்கிற அந்த டெம்பிள் அத்தாரிட்டிஸே, ஆசாரியர்களே, இந்த ப்ரீஸே இப்படியாக வியாபாரம் செய்யும்படியாக வெளியில் ஆட்களை அமர்த்தி அவங்க கிட்ட இப்படி இந்த பொருட்களை கொடுத்து இதை குறித்து ஒரு பயம் உண்டாக்கி அதிக விலையில் அந்த புறாக்கள் வெளியில் விற்கிறதோட அதிக விலையில், ஏன்னா உள்ளே வந்துட்டா நீங்கள் கண்டிப்பாக வாங்கி தானே ஆகணும், அதிக விலையில் இவங்க அந்த புறாக்களை விற்கிறதும் இந்த மணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதும் உள்ளது ஒரு வியாபாரமாக இந்த ப்ரீஸ்ட் அண்ட் அத்தாரிட்டி செஞ்சுட்டு இருந்தாங்க. இதுதான் இயேசு கிறிஸ்துவுக்கு கோபம் வந்தது. அதனால தான் அவர் சொல்கிறாரு கள்ளர் குகை என்று சொல்கிறார். எப்படி சொல்லி திட்டுறாரு? den of thieves. ஜீசஸ் சொல்ல வியாபார இடம் என்று மட்டும் சொல்லல அவர். he said den of thieves. கள்ளர் குகை என்ற வார்த்தைகளை அவர் பயன்படுத்துறதுக்கான காரணம் இதுதான். நீங்க திருட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கிறீங்க, ஏமாத்திட்டு இருக்கிறீங்க, யூ ஆர் சீட்டிங் பீப்புள். அவங்க இப்படியாக பக்தி வைராக்கியத்தோட வரும் பொழுது அதை நீங்க பயன்படுத்தி இப்படியாக கொள்ளையடிச்சிட்டு இருக்கிறீங்க. நான் திரும்பவும் சொல்றேன், விசுவாசிகள் பக்தி வைராகத்தோட வரும் பொழுது அவங்க பக்தியை பயமா மாத்தி கொள்ளை அடிக்கிறவர்களை இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் பார்த்து சொல்லுகிறது den of thieves, கள்ளர் குகை என்று சொல்லி. அது யாரா இருந்தாலும் சரி. இதெல்லாம் செஞ்சது யாரு? அந்த அப்பாவி மக்களை ஏமாத்தினது யாரு?
அவங்களுடைய பணத்தை இப்படியாக உறிஞ்சது யாரு, ட்ரெயின் அவுட் பண்ணது யார்? அது ஆலயத்துக்குள்ளே வந்துட்டோம், இது செஞ்சு தான் ஆகணும், அதெல்லாம் கண்டிப்பாக கொடுத்தாகணும். எத்தனை பேர் கடன் வாங்கி கொடுத்துருப்பாங்க, எத்தனை பேர் சாப்பாட்டுக்கு வச்சுருக்கிறத கொடுத்துருப்பாங்க, எத்தனை பேர் அவங்களோட ஆபரணங்களை கோல்டு ஆர்னமெண்ட்ஸை போட்டிருப்பாங்க, எத்தனை பேர் ஃபீஸ்க்கு வச்சுருக்க காசை எடுத்து கொடுத்துருப்பாங்க, எத்தனை பேர் மருத்துவத்துக்கு வச்சுருக்க காசை எடுத்து கொடுத்துருப்பாங்க, எத்தனை பேர் அவங்க பிள்ளைகளை வளர்றதுக்கு பயன்படுத்தாமல் அதை இங்கே பயன்படுத்தி இருப்பாங்க. How many people have you cheated using the name of God? அன்றைக்கும் இன்றைக்கும் மக்களுடைய பயத்தையும் பக்தியும் இயலாமையும் பயன்படுத்தி கள்ளர் குகைகளாக மாறிக்கொண்டிருக்கிறது. ஒவ்வொருத்தருடைய ஆசீர்வாதங்கள் உறிஞ்சப்படுகிறது. Draining it out. இந்த தலைவர்கள், இந்த லீடர்ஸ், இந்த வர்ஷிப் பீப்புள், அத்தாரிட்டிஸ், அவங்க இந்த வியாபாரிகளோட கூட்டணி வச்சு பார்ட்னர்ஷிப்பில் வந்து இப்படியாக விசுவாசிகளையும் மக்களுடைய பணத்தை ரிசோர்ஸஸை உறிஞ்சி ட்ரெயின் பண்ணி எடுத்துட்டு இருந்ததை, இந்த பீப்புளுக்கு அகெயின்ஸ்டாக மாறி இருந்ததை நல்லா கவனிச்சுக்கோங்க. The authorities who should have guarded and blessed the people have now become against the people. அவங்களுக்கு எதிர்த்து நிற்கிறவர்களாக மாறி இருந்தாங்க. அவங்களுக்கு எதிர்த்து இருக்கிறாங்க, எதிரிகளாக மாறி இருக்கிறாங்க, எனிமீஸாக மாறி இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து அதற்கு எதிர்த்து நிற்கும்படியாக டேபிளை டர்ன் பண்ணார். இன்றைக்கு கர்த்தர் நமக்கு உணர்த்துகிற காரியம் இது, நல்லா கேட்டுக்கோங்க. இன்றைக்கும் பிசாசு பல விதத்தில் டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸில், நல்லா கவனிச்சுக்கோங்க, டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸில், டிஃப்ரெண்ட் வேஸில், டிஃப்ரெண்ட் மீன்ஸில் உங்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற, ஏற்கனவே கொடுத்திருக்கிற ஆசீர்வாதத்தை உறிஞ்சி எடுத்து கொண்டிருக்கிறான். The devil is against your body. உங்க சரீரத்துக்கு எதிராக பிசாசு நின்று கொண்டிருக்கிறான். இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற கேவலமான சாப்பாட்டு முறைகள், வேலை காரியங்கள், டைமிங் ஆஃப் ஒர்க், தூக்கத்தை கெடுக்கிற மொபைல் ஃபோன் அடிக்ஷன், என்டர்டெயின்மெண்ட், டிவி, ஓடிடி அடிக்ஷன், இது கூட பார்ட்னர் பண்ணியிருக்கிறான். He has partnered with all these things. எதுக்கு தெரியுமா? உங்க சரீரத்தை கெடுக்க. எதுக்கு தெரியுமா? உங்க மனசை உறிஞ்சி எடுக்க. எதுக்கு தெரியுமா? உங்க பணத்தை உறிஞ்சி எடுக்க. எதுக்கு தெரியுமா? உங்க குடும்பத்தை கலைக்க. The devil has partnered with all these வியாபாரி. நம்மளும் அது தெரியாம அவன் உறிஞ்சி எடுக்க கொடுத்துட்டு இருக்கிறோம். ஏமாந்து போய் சரீரத்தை வேஸ்ட் பண்ணிட்டோம். பல பேர் ஜஸ்ட் வேஸ்டட். எனக்கு வாலிப பிள்ளைகள்லாம் பார்க்கும் பொழுது ஒரு பயங்கர ஆர்வம் இருக்குது, இது சொல்லித்தரணும்னு ஆர்வம் இருக்குது. ஏன் தெரியுமா? இவ்வளோ வருஷம் கழித்து 47வது வயசில் எனக்கு இந்த அறிவு பிறந்திருக்கு, என்னோட விஷனே புரிஞ்சிருக்கு. Now I want to redeem it. I can, but நிறைய பார்ட்ஸ் இருக்குன்னு டேமேஜ் உள்ள. But you know, youngsters, they can live their life if they take care of the health now itself. இப்படி பிசாசு வியாபாரிகளோட அவன் பார்ட்னர்ஷிப் போட்டு உங்கள் வாழ்க்கையை உரியாமல் நீங்கள் பாதுகாக்க முடியும்.
நிறைய பேரை இன்றைக்கி நான் பார்க்குறேன். பெரியவங்களாம் நிறைய இடத்துல நான் பார்க்குறது கேள்விப்படுறேன். நிறையா கொஞ்சம் எல்டர்லி பீப்புள் கிட்ட பேசும்போது கொஞ்சம் வயசு, அதுவும் இப்போலாம் 40 வயசாகிடுச்சு. ஏன்னா அப்போயே நிறைய கேஷுவாலிட்டிஸ் நம்ம கேள்விப்படுறோம். அந்த பெரியவங்ககிட்டலாம் பேசும்பொழுது நிறைய பேர் அவங்களுக்கு எதாவது உடம்பு சரியில்லை, டாக்டரை போய் பாருங்கள் அப்படின்னு சொன்னால் அவங்க எல்லாம் இல்லை ஆண்டவர் பார்த்துப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆண்டவர் பார்த்துப்பான்னு சொல்கிறத விட உள்ள மனசில் இன்னொரு விஷயம் இருக்குன்றத நான் நிறைய நேரத்தில் கண்டுபிடிச்சிருக்கிறேன். கிறிஸ்டியன்ஸை கூட விட்டுருங்க, வெளியில் ஆட்கள் என்ன தெரியுமா அவங்களுக்கு, எனக்கு போய் டாக்டர்கிட்ட போய் டெஸ்ட் எடுத்தால் ஏதாவது சொல்லிடுவாங்களான்னு பயமாக இருக்கு. சும்மா இருந்த என்னை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் படுக்க வச்சுருவாங்க. கண்டிப்பாக எனக்கு தெரியும் எனக்கு உள்ளே என்னமோ இருக்குன்னு. நான் அது போகிற வரைக்கும் போட்டோம், நான் பார்த்துக்கிறேன். நடுவில் ஆண்டவர் சுகத்தை கொடுத்தா பரவாயில்ல, ஆனால் ஹாஸ்பிட்டலுக்கு போய் நானாக டெஸ்ட் எடுத்து மாட்டிக்க மாட்டேன். இதுதான் நிறைய பேர் மனசில் இருக்கிற காரியம். நீ நிறைய பேர்கிட்ட போய் கேளுங்க, டெஸ்ட் எடுங்க, டாக்டர்கிட்ட போனேன், ஏன் போக மாட்டாங்க? பயம். அதில் நிறைய விஷயம் உண்மையாக தான் இருக்கும். ஆனால் நான் என்ன கேட்குறேன், பெரியவங்களை விட்டுருங்க, மிஸ் பண்ணிட்டீங்க ஓகே, பட் அவங்களுக்கு தைரியம் வரணும், டாக்டர்கிட்ட போய் சரியாகணும், ஆண்டவர் சுகத்தை கொடுப்பார். பரிகாரி தேவன், நம்ம செய்ய வேண்டிய முயற்சிகளை நம்ம எடுத்து தான் ஆகணும். சுகத்தை ஆண்டவர் தான் கொடுப்பார், அது அடுத்தது ஓகே. ஆனால் நான் இன்றைக்கி என்னதுமா பேசுகிறேன், இப்போ ஒரு 50 வயசில் 40 வயசில் 60 வயசில் உங்களுக்கு டாக்டர்கிட்ட போக டெஸ்ட் எடுக்க பயமாக இருக்குது. ஏன் பயமாக இருக்குன்னா, ஏற்கனவே கொஞ்சம் பிரச்சனைலாம் ஆயிருக்கும்னு உங்களுக்கு தெரியும். ஏன்னா நீங்கள் சாப்பிட்ட சாப்பாடு என்னன்னு தெரியும், சாப்பிடாத சாப்பாடு என்னன்னு தெரியும், உடம்பை எப்படி போய் சீர்கேடாக்கி வச்சுருக்கோம் என்று நம்மளுக்கு தெரியும். ஆனால் நீங்கள் போக பயப்படுறீங்க ஓகே. ஆனால் வாலிப வயசில் உனக்கு ரத்த ஓட்டம் எல்லாரும் ரத்தமாக இருக்கும் பொழுது, when you are so energetic, when you know that your body is so good, இப்போ போய் இருக்கிற ஊரில் இருக்கிற எல்லா ஃபாஸ்ட் ஃபுட்லேயும் சாப்பிட்டுட்டு இருக்க தெரியுமா தைரியத்தில். பட் ஐம் டெல்லிங் த யங்ஸ்டர்ஸ், ஐம் டெல்லிங் ஃபார் த யூத், 6 மாதத்துக்கு ஒரு தடவை ஃபுல் பாடி செக்அப் பண்ணுறது நல்லது, இம்பார்ட்டண்ட். when you are young, when you feel that you don't have, எனக்கு எதுவுமே இல்லை, நான் ஸ்ட்ராங்காக இருக்கிறேன், நான் 100 கிலோமீட்டர் ஓடுவேன் சொல்கிறேன், நீ ஒரு ஸ்ட்ரென்த் இருந்தீங்கன்னா அப்போ தான் நீ ஆரம்பிக்கணும். that's when you have to start. that's when you have to start. you have to check your body, test your body. 20s செக்அப் போகிறது ரொம்ப நல்லது. 6 months ஒரு தடவை, 6 monthsக்கு ஒரு தடவை ஃபுல் பாடி செக்அப்பு போகிறது நல்லது. காசுக்காகலாம் பயப்பட வேணாம். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் இன்றைக்கி சூப்பராக ஃபுல் பாடி செக்அப் பண்ணுறாங்க. ஏன் தெரியுமா, when you're youth, when you're fine, நீ போய் செக்அப் பண்ணும்போது பார்த்துட்டு என்ன சூப்பராக, உனக்கு என்ன பிரச்சனை இல்லைப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ உனக்குள்ள ஒரு தைரியம் வரும், அப்போ உனக்கு ஒரு கான்ஃபிடென்ஸும் வரும், ஓகே எல்லாம் சரியாக இருக்குன்னு. அப்போது நீ உன் பாடியை நல்லா பார்த்துக்க ஆரம்பிப்ப. ஸோ எவ்ரி 6 months நீ தைரியமாக போயிட்டே இருப்ப. அதுக்கப்புறம் மேபி ஒரு 3 years 4 years 5 years கழிச்சு மேபி ஒரு ஸ்மால் ப்ராப்ளம் வரும், மேனேஜபிள் ப்ராப்ளம். பார்த்துட்டு கொஞ்சம் இஎஸ்ஆர் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க டாக்டர், கொஞ்சம் பிபி பார்டர் லைனில் இருக்குது, கொஞ்சம் கொலஸ்ட்ரால் பார்டர் லைன் போகிற மாதிரி இருக்குது, ஓகே அதுக்கு இதெல்லாம் பண்ணு, இந்த எக்ஸசைஸ் பண்ணி, இதை சாப்பிடு, இதை சாப்பிடாத என்று டாக்டர் சொல்லுவாங்க. அப்படியே அழகாக பண்ணலாம். நம்ம எங்கே போகிறோம் தெரியுமா, கொலஸ்ட்ரால் பார்டர் லைன்லாம் தாண்டி 2 தேசம் தள்ளி போயிருக்கோம், 2 borders தள்ளி ஆப்கானிஸ்தானில் இருக்கிறோம். அப்போ தான் போவோம். அப்போ என்ன செய்ய முடியும்? பட் when you go and check yourself when it is before borderline, you have confidence. கொஞ்சம் கொஞ்சமாக அப்பப்போ சரி பண்ணிக்கிட்டே வந்துடலாம். அப்போ 60 வயசில் கூட தைரியமாக போக முடியும் டாக்டர்கிட்ட டெஸ்ட்டுக்கு. ஆனால் பிசாசு என்ன பண்ணிட்டான், பயத்தை நீ கொடுத்துட்டான். ஏன் தெரியுமா, நமக்கு தெரியாமல் வியாபாரிகளோட சேர்ந்து அவன் கூட்டணி வச்சு நம்ம சரீரத்தை, கர்த்தர் கொடுத்த இந்த பொக்கிஷத்தை, கர்த்தர் நமக்கு, நம்ம ஒரு மேனேஜர், அவர் தான் அந்த முதலாளி, பத்திரமா பார்த்துக்கோன்னு கொடுத்த அந்த தாளந்தை புதைச்சிட்டோம். அது புதைச்சனால கடைசியில் புதைக்க தான் போகிறோம். இட்ஸ் so important to take care of your body. சரீர விஷயத்தில் கேவலமாக நடந்துக்கிறோம் கிறிஸ்தவர்கள். ஐம் சாரி டு சே திஸ். அதென்ன ஆண்டவர் கொடுத்த மற்ற காரியங்கள், காசு அதெல்லாம் மட்டும் பத்திரமா பார்த்து வைக்கிறீங்க, செலவு பண்ணுறீங்க. ஆண்டவர் கொடுத்ததுலேயே பெரிய பொக்கிஷம் சரீரம். இட்ஸ் a biggest treasure. ஆனால் பிசாசு எந்தெந்த வழியெல்லாம் உங்களை தூங்க விடாமல் உங்கள் நேரத்தை இப்படி என்டர்டெயின்மெண்ட் மூலமாக இழுத்து
சரியாக சாப்பிட விடாமல் உங்களை ஏமாற்றி தப்பாக சாப்பிட வச்சு, கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ண விடாமல் உங்களை தடுத்து உங்களை சோம்பேறி ஆக்கி, கடைசியில் ஒரு நேரம் வந்த பிறகு பயத்தை கொடுத்து, அதுக்கு தான் வெயிட் பண்ணியிருந்தான், அதுக்கு தான் உங்களை அதெல்லாம் பண்ணாமல் வச்சுருந்தான். ஏன்னா அவன் தெரியும் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் வந்து பயன்ற ஒரு விஷயம் டேக் ஓவர் பண்ணிவிடும். அதுக்கப்புறம் அவன் எதுவுமே செய்ய வேணாம். But I want to tell you today, இப்படி உங்களுக்கு அகெயின்ஸ்டாக பிசாசு ஒர்க் பண்ணுற எல்லா காரியங்களுக்கும் நீங்கள் எதிர்த்து நிற்கிற நேரம் வந்துடுச்சு. இட்ஸ் டைம் டு டர்ன் த டேபிள். அந்த பலகையை திருப்புகிற நேரம் வந்துடுச்சு. இது வரைக்கும் அவன் ஜெயிச்சிட்டு இருந்தான். இன்னும் ஒரு காயின் போட்டு அவன் ஜெயிச்சிட்டுருவான்ற ஒரு நிலைமை. ஆனால் அந்த ஒரு காயின் இருக்கிற நேரத்தில் கூட கர்த்தர் அந்த டேபிளை டர்ன் பண்ணுற பலத்தை, ஞானத்தை அவரோட பரிசுத்த ஆவியானவரை நமக்கு கொடுத்துருக்கிறாரு. I just want you to take control. நீங்கள் எந்த வயசில் இருந்தாலும் சரி, எந்த பயத்தில் இருந்தாலும் சரி, ஆண்டவர் வசனத்தில் சொல்கிறத போல நமக்கு பயத்தின் ஆவியை கொடுக்கல. கர்த்தர் கொடுத்துருக்கிற அந்த பைபிளை உங்ககிட்ட இருந்து யாராவது பிடுங்க நினச்சா நீங்கள் விட்டுருவீங்களா? சொல்லுங்கள். நம்ம நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன், கிறிஸ்துவர் சர்ச்சு கூட போக மாட்டாங்க. ஆனால் கிறிஸ்டியானிட்டி பற்றி யாரோ ஒரு கொலிக்கு பேசிட்டா உடனே போதும், எங்கேருந்து கோபம் வரும்னு தெரியாது. பைபிளை திறந்து கூட வாசித்துருக்க மாட்டாங்க. ஆனால் ஃபேஸ்புக்கில் யாராவது கிறிஸ்டியானிட்டி பற்றி குறை சொல்லி போட்டால் உடனே இவன் பக்கமாக இவன் திரும்பி அதுக்கு பதில் சொல்லிட்டு இருப்பான். இதுக்கெல்லாம் வர அந்த வீரம், உங்கள் பைபிளை யாராவது எடுக்க வந்தால் விடமாட்டீங்கன்ற வைராக்கியம். பைபிள் ஆக்சுவலாக வெறும் பேப்பர் தான். மனுஷங்களால் எழுதப்பட்ட, ஆவியானவரோட அந்த உதவினால் எழுதப்பட்ட வெறும் பேப்பர். என்றைக்குமே அழிஞ்சு போகுது. ஆனால் அந்த வசனங்கள் இங்கே இருக்கணும். பிசாசு எதிரி அதை எடுக்கிறத விடாமல் நீங்கள் அவ்வளோ வைராக்கியமாக இருக்கிறவங்க, கர்த்தர் அதோட பெரிய பொக்கிஷமாக கொடுத்துருக்குற இந்த சரீரத்தை எடுக்கிறா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறீங்க. இட்ஸ் டைம் டு டர்ன் த டேபிள். இதுதான் நேரம். கர்த்தர் வாய்ப்பு கொடுக்குறாரு. கர்த்தர் கொடுத்துருக்க மிகப்பெரிய பொக்கிஷம் உங்கள் சரீரம். கர்த்தர் கொடுத்துருக்க மிகப்பெரிய பொக்கிஷம் உங்கள் மனசு. கர்த்தர் கொடுத்துருக்க மிகப்பெரிய பொக்கிஷம் உங்களுடைய ஃபினான்சஸ். கர்த்தர் கொடுத்துருக்க மிகப்பெரிய பொக்கிஷம் உங்கள் குடும்பம். கர்த்தர் கொடுத்துருக்க மிகப்பெரிய பொக்கிஷம் உங்களுடைய ஊழியம். பிசாசு இவைகளுக்கு பின்பாக வந்துட்டு இருக்கிறான், எதிர்த்து நிற்கிறான் இதை ட்ரெயின் பண்ணுறதுக்கு. அண்ட் இன்னைக்கு நம்ம ஒரு முடிவெடுப்போம். இயேசு கிறிஸ்து எப்படி எதிர்த்து நின்றாரோ, திருப்பி போட்டாரோ டேபிளை, லெட்ஸ் கெட் ரெடி டு டர்ன் த டேபிள். சொல்வோமா எல்லாரும்? எனக்கு கர்த்தர் கொடுத்த தாளந்துகளை எக்காரணத்தினாலும் பிசாசு எடுக்க ஜெயிக்க நான் விட மாட்டேன். டேபிளை டர்ன் பண்ணுறேன் என்று சொல்வோமா? இட்ஸ் நெவர் டூ லேட். இட்ஸ் நெவர் டூ லேட். ரொம்ப போயிடுச்சு பாஸ்டர், கிடையவே கிடையாது. கர்த்தருடைய டிக்ஷனரியில் ரொம்ப போயிடுச்சுன்ற ஒரு வார்த்தையே கிடையாது. இப்போ நீங்கள் முடிவு செஞ்சீங்கன்னா கர்த்தர் திரும்பி கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அந்த ப்ராடிகல் சன், அவன் குப்பையில் இருந்தான். அவனை வெளியிலேருந்து யார் பார்த்துருந்தாலும் ரொம்ப போயிடுச்சுன்னு சொல்லியிருப்பாங்க. அவனே ரொம்ப போயிடுச்சுன்னு நினச்சான். ஆனால் கர்த்தர் எல்லாவற்றையும் அவன் நினச்சதை விட அதிகமாக திரும்பி கொடுத்தவர். அப்படி கொடுப்பார் நமக்கும். ஹல்லேலூயா. ரெண்டாவது, இன்றைக்கு உங்கள் கவனத்தை கொண்டு வர நினைக்கிற இடம் வந்து தவிர்த்து, அவாய்ட். இந்த கோர்ட்டில் இன்னொரு விஷயம், ஏசப்பாக்கு கோபம் வந்ததற்கான காரணம், இந்த வியாபாரம் நடந்துட்டு இருந்தது எங்க? ஆலயத்துக்குள்ளே நடந்துச்சா? ஆலயத்தில் பல பகுதிகள் இருக்கிறது. ஹோலி ஆஃப் ஹோலிஸ்னு ஒரு பகுதி, அதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சாங்சுரி. வெறும் ஆசாரியால் தான் போவாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு பகுதி இருக்குது, அதுக்கு கர்டன் போட்டு வச்சுருவாங்க. அதுதான் இயேசு கிறிஸ்து சாமது பிச்சு எடுத்தார். ஏன்னா அதுக்கப்புறம் வெளியே கோட்டுன்னு ஒரு இடம் இருக்கு. என்னது கோட்? என்ன கோட்டு தெரியுமா? இது நம்ம போடுற கோட்டு கிடையாது. இது ஒரு வளாகம், ஒரு பிளேஸ். இந்த இடத்துல தான் புறஜாதி மக்கள் வந்து நின்று தேவனை ஆராதிக்க முடியும். அந்த 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 ஸ்க்ரீனுக்கு உள்ளே போனால் அங்கே யூதர்கள் மட்டும் ஆராதிக்கலாம். ஸ்க்ரீனுக்கு வெளியில் இருக்கிற அந்த கோட்டில்
வெறும் புறஜாதியர்கள் மட்டும்தான் ஆராதிக்க முடியும். அந்த புறஜாதியர்கள் வர்ஷிப் பண்ணுற, ஜென்டைல் பீப்புள் வர்ஷிப் பண்ணுற இடத்துல தான் இந்த முட்டாள் லீடர்ஸ் திட்டமிட்டு வேணும்ன்ட்டு பண்ண காரியம் அது. அவங்க என்னத்தை வர்ஷிப் பண்ணுறது நம்ம இடத்துல சொல்லி திட்டமிட்டு அவங்க வர்ஷிப் பண்ணுற இடத்துல வியாபாரத்தை செட் பண்ணாங்க, மார்க்கெட் ஆகிட்டாங்க. என்ன ஆகிட்டாங்க? மார்க்கெட் ஆகிட்டாங்க. அதை மார்க்கெட் நடக்கிற மீன் சந்தையில் வர்ஷிப் பண்ண முடியுமா? சத்தமும் கலாட்டமும் இருக்கிற இடத்துல பண்ண முடியுமா? அப்படிப்பட்ட ஒரு இடமாக அதை மாற்றி வைத்தார்கள். இவங்க வர்ஷிப் பண்ண முடியல. அதான் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, என்னுடைய வீடு எல்லா தேசத்தினரும் பிரேயர் ஹவுஸ் ஃபார் ஆல் நேஷன்ஸ் என்று சொல்றாரா? சொன்னாராங்க? பிரேயர் ஹவுஸ் ஃபார் ஆல் நேஷன்ஸ். ஏன் அதை சொன்னாங்க? அதனால தான் சொன்னார். And that's exactly why he said that. இது என்னோட மற்ற தேசத்தினர், எல்லா தேசத்தினரும் ஆராதனை செய்கிற இடமாச்சே, இதை எப்படி நீங்க இப்படி பண்ணுவீங்க என்று சொல்லி கோபப்படுறார், எதிர்த்து நிற்கிறார். பிசாசு அடுத்தது முக்கியமாக எதுக்கு தெரியுமா வரான்? நீங்க கர்த்தரோட பிரச்சனத்தை அவாய்ட் பண்ணணும் என்று சொல்லி வரான். அவன் பார்ட்னர்ஷிப் போட்டு வர்றது எதுக்கு தெரியுமா? The spirit, அந்த ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன், அதை கட் பண்ணணும்னு வரான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நீங்க ஜெபிச்சு எவ்வளவு நாள் ஆச்சு? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க வேத வசனங்களை முழு மூச்சாக வாசிச்சு எவ்வளவு நேரம் ஆச்சு? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க பிரசங்கங்களை கொஞ்சம் கூட டிஸ்ட்ராக்ஷன் இல்லாம அதை கர்த்தரோட வார்த்தை என்று கேட்டு எவ்வளவு நாள் ஆச்சு? அதை திரும்ப போய் வீட்டில் கேட்டு எவ்வளவு நாள் ஆச்சு? இதே நீங்க தானே ஒரு காலத்துல வண்டியில போகும்போது, வாகனத்துல போகும்போது, வீட்டில் வேலை செய்யும்போது கேட்டுட்டு இருந்தீங்க கர்த்தரோட வார்த்தை என்று சொல்லி. இப்போ எவ்வளவு நாள் ஆச்சு? நீங்க ஊழியங்களிலும் ஈடுபட்டு எவ்வளவு நாள் ஆச்சு? உங்களுக்கு தெரியாமலே இவ பார்ட்னர்ஷிப் போட்டு அந்த ஸ்பிரிச்சுவல் கனெக்ட் அவாய்ட் பண்ண வச்சுட்டே இருக்கிறான். He's doing everything possible to make you avoid. இது நேரம். This is the time. இந்த கதை மூடுங்க. This is the time. இதுதான் நேரம். Now you have to take a decision. இப்போ நீங்க ஒரு முடிவு எடுக்கணும். இப்போ நீங்க டிசைட் பண்ணணும். கர்த்தரையும் என்னையும் யாராலும் எந்த விஷயத்தாலும் பிரிக்க முடியாது என்று சொல்லி நான் சொல்றேன். நீங்க எதை வேணா இழக்கலாம் வாழ்க்கையில. இயேசு கிறிஸ்து அவர் அந்த சிலுவையில் கதறி அழுதது, முந்தின நாள் கெத்சமனி தோட்டத்தில் கதறி அழுதது, ரத்தம் வேர்வையில் வர அளவுக்கு கதறி அழுததற்கு காரணம் என்ன தெரியுமா? அந்த சில மணி துளிகள் பிதாவோட ஏற்படுகிற அந்த பிரிவு தான். இட் வாஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபார் ஹிம். ஆனால் இன்றைக்கு அதை பற்றி கவலைப்படாமல், அதை தெரியாமல் எத்தனை பேர் எவ்வளோ விலகி வந்திருக்கிறோம். அது காரணம் மனுஷங்களை சொல்கிறோம், சபையில் இருக்கிற ஆளுங்களை சொல்கிறோம், குடும்பத்தில் இருக்கிற ஆளுங்களை சொல்கிறோம், கூட வேலை செய்கிற ஆளுங்களை சொல்கிறோம், ஊழியக்காரர்களை சொல்கிறோம். நீங்கள் ஆண்டவருக்கு முன்னாடி போய் அந்த நியாய தீர்ப்பு நாளில் நிற்கும் போது நீங்கள் இந்த மாதிரி மனுஷங்கள்லாம் ஆண்டவர்கிட்ட கணக்கு கொடுக்க முடியவே முடியாது. இவங்களால தான் அவங்களால தான் இந்த சபையில் ஏசி கம்மியாக இருந்தது, இதில் இப்படி இருந்தது, அதில் அப்படி இருந்தது, நான் சபைக்கே வரல, ரொம்ப நாளாக என்னை தேடி சபையிலேருந்து வரல, இதெல்லாம் நீங்கள் கணக்கு கொடுக்கவே முடியாது. All these excuses won't work with God. ஆண்டவர் கேட்பாரு, இது உன்னோட பரலோக என்ட்ரி சம்மந்தப்பட்ட காரியம். அவங்களோடது நான் தனியாக அவங்ககிட்ட ஜட்ஜ் பண்ணிக்கிறேன். நீ பதில் சொல்லு. நீ ஏன் பைபிள் வாசிக்கல? நீ பதில் சொல்லு. நீ ஏன் செபிக்கல? நீ பதில் சொல்லு. நீ ஏன் சர்ச்சுக்கு போல? இட்ஸ் டைம் டு டர்ன் த டேபிள். டேபிளை திருப்புகிற
நேரம் வந்துடுச்சு. Don't lose out on the connection with God for anything in this world. மனுஷங்களுக்காக அதை லூஸ் பண்ணாதீங்க. என் கணவருக்கு பிடிக்கல, என் மனைவிக்கு பிடிக்கல, என் பிள்ளைங்களுக்கு பிடிக்கல, என்னோட ஆஃபீஸ் மேனேஜருக்கு பிடிக்கல, என் ஃப்ரெண்ட்ஸுக்கு பிடிக்கல, இவங்களுக்கு பிடிக்கல. அவங்க don't tell all these, I'm sorry to use this word, but nonsense. பரலோகத்து என்ட்ரிக்கு this is very important. This is very, very important. Redeem your connection with God. கர்த்தரோட கூட உங்களுக்கு பிசாசு உண்டு பண்ணிருக்கிற அந்த கேப்பை இன்னியோட போட்டு உடங்க, டேபிளை டர்ன் பண்ணுங்க. redeem your prayer time, redeem your Bible reading, redeem your ministry, redeem your commitment to church. கடைசியாக ஏன் ஜீசஸ் கோபப்பட்டார் தெரியுமா? ஏன்? வை? ஒரு வசனம் இருக்கு, அதுலயே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக வாசிக்கிறேன். 17th verse வாசிங்க. என்னுடைய வீடு எல்லா ஜனங்களுக்கும் ஜெப வீடு எனப்படும் என்று எழுதியிருக்கவில்லையா? நீங்களோ அதை கள்வர் குகையாக்கினீர்கள் என்று அவர்களுக்கு சொல்லி உபதேசித்தார். நீங்களோ அதை கள்ளர் குகையாக மாற்றினீர்கள் என்று சொல்லி உபதேசித்தார். Jesus taught them. அது கள்ளர் குகையாக மாறினதற்கு இன்னொரு காரணம் இருக்கிறது. இந்த இடம் எப்படிப்பட்ட இடமாக இருந்தது என்றால் பல பேர் அந்த இடத்தை பயணத்திற்காக பயன்படுத்தினார்கள். எதுக்கு? பயணம் செய்வதற்கு. இதை நீங்கள் மத்தேயுவில் வாசிக்கும் பொழுது பார்க்க முடியும். இதே காரியத்தை மத்தேயுவில் சொல்லும் பொழுது சொல்லியிருக்கிறார். பயணத்திற்காக பயன்படுத்தினாங்க. இட் வாஸ் அ வாக்வே. இது ஒரு பாத்வேயாக மாற்றி இருந்தாங்க. வேற ஒரு காரணத்திற்காக இதை மாற்றியிருந்தாங்க அந்த இடத்தை. அது வாக்வேயாக இருந்தனால, அது ஒரு ரோடாக மாறி இருந்தனால, அந்த கோட்டில், அந்த அவுட்டர் கோட்டு பாருங்கள், எருசலேமில் எப்பொழுதுமே இந்த ஆலயத்தை சுற்றி போகிறதற்கு ரொம்ப தூரம் எடுக்கும். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு ரொம்ப தூரம் எடுக்கும். அதனால என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ரூட்டு வழியாக போவாங்களாம் மக்கள். இந்த ரூட்டு சீக்கிரமாக போயிடும் ஆப்போசிட்டில் போகிறதுக்கு. ஸோ அதனால் நிறைய பேர் என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா, இந்த ரூட்டில் போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் போக ஆரம்பிச்சாங்க? வியாபாரம் ஏற்கனவே நடக்குது, அது கூட்டமாக இருக்குது, அங்கே ஆராதனை நடக்கலை, வர்ஷிப்பு ஸ்டாப் ஆயிடுச்சு. இது ஒரு பிஸ்னஸ் பிளேஸாக மாறிடுச்சு. அது எப்படிப்பட்ட பிஸ்னஸ் பிளேஸ்? அந்த அத்தாரிட்டிஸே அது ஒரு பிஸ்னஸாக நடத்திட்டு இருக்கிறாங்க. மக்களை ஏமாற்றுகிற இடமா இருக்குது. அதனால மற்ற மக்களுக்கு இதில் நடந்து போகிறது ஒரு பெரிய விஷயமே இல்லை. இதே ஒரு ஆராதனை நடக்கிற இடமாக இருந்தா, இதே பரிசுத்தமாக இருந்திருந்தா, அந்த இடத்துல ஹோலினஸ் இருந்திருந்தா, சும்மா யாரா நடந்து போயிருப்பாங்களாங்க? அந்த தைரியம் வருமா யாருக்காது? பட் ஏன் இன்னைக்கு தைரியம் வந்துச்சு? அந்த இடத்துடைய முக்கியமான ரீசன் மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது, ஆல்டர் பண்ணப்பட்டிருக்கிறது. It was supposed to be a place of worship for the Gentiles. ஆனால் இன்றைக்கு அது மாற்றி அமைக்கப்பட்டனால அதை பீப்புள் ஒரு வாக்வேயாக ஷார்ட்கட்டாக பயன்படுத்திட்டாங்க. இன்றைக்கி எவ்வளோ நாள் நம்ம புலம்புறோம், அவங்க என்னை யூஸ் பண்ணிட்டாங்க, இவங்க என்னை யூஸ் பண்ணிட்டாங்க, யாருமே என்னை வேல்யூ பண்ணல, மதிக்க மாட்டுறாங்க. எவ்வளோ நம்ம சொல்கிறோம்ல, நம்மளை குறித்து ஒரு தாழ்வு மனப்பான்மை எவ்வளோ அதிகமாக இருக்குல்ல, இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் எவ்வளோ அதிகமாக இருக்குல்ல. I want to tell you something very important. ஏன் அந்த மாதிரி ஒரு நிலைமை வந்துச்சு தெரியுமா? Because you lost your identity. உங்களோட தனித்துவத்தை கர்த்தர் எதற்காக உங்களை உருவாக்கினாரோ, உங்களுக்கு என்ன டேலண்ட்ஸ் அண்ட் கிஃப்ட்ஸு கொடுத்தாரோ,
உங்களை எப்படி மேன்மையாக அவர் வைக்க நினைத்தாரோ, உங்களுடைய விஷன் என்னவென்று வைத்திருந்தாரோ அதை வாழாமல், அந்த கர்த்தரை வச்சு இந்த கிஃப்டை யூஸ் பண்ணாமல், டேலண்ட்ஸை யூஸ் பண்ணாமல், கர்த்தரை உங்களுக்கு வச்சிருக்கிற ஐடென்டிட்டியை வாழாமல் நீங்கள் மற்ற காரியங்களுக்கு இடம் கொடுத்தீங்க பார்த்தீங்களா, உங்கள் பரிசுத்தத்தை தொலைச்சிங்க பார்த்தீங்களா, நீங்கள் உங்களுடைய தாழ்ந்துகளை வீணடிச்சிங்க பார்த்தீங்களா, நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்களை செய்யாமல் மற்ற காரியங்களை செஞ்சுட்டு அதுக்காக ஓடி உங்கள் நேரத்தை வீணடிச்சிங்க பார்த்தீங்களா, that's why you became a shortcut. ஒரு பெரிய ஆத்தர் ஒருத்தர் பியூட்டிஃபுல்லாக இப்படி எழுதியிருக்கிறார். ஒரு லீடர்ஷிப் புக்கு படிச்சுட்டு இருந்தேன், பியூட்டிஃபுல் புக்கு. அது நான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணணுன்னு எடுத்து வச்சிருக்கேன். நான் ஊரில் வாங்கினேன், அது வரும் பொழுது என்டையர் ஃப்ளைட்டை தான் படித்தேன். கிரேசி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிறிஸ்டியன் லீடர் எழுதியிருக்கிறாரு, பியூட்டிஃபுல் புக். அதில் அவர் ஒரு பாயிண்ட் சொல்கிறாரு, பெரிய பெரிய லீடர்ஸ் நிறைய பேர் தோற்று போகிறதுக்கு காரணம் என்னன்னு சொல்கிறார். அவர் ரொம்ப பிஸியாக இருப்பாங்க, பயங்கர பிஸியாக இருப்பாங்க. ஆனால் அவங்க லைஃப்பில் அவங்களுக்கும் ஒரு திருப்தி இருந்திருக்காது, மற்றவங்களாலேயும் அவங்கள ஞாபகத்தில் வச்சுக்க முடியாது. ஏன் தெரியுமா? ஆனால் அவங்க யோசிப்பாங்க, நான் நிறைய ஓடுறேன்னே, நிறைய செய்கிறேன்னே, அப்புறம் ஏன் யாருமே என்ன மதிக்க மாட்டாங்க, ஏன் என்னால் ஜெயிக்க முடியலன்னு சொல்லி யோசிப்பாங்க. பட் அவர் சொல்கிறாரு, நீ நிறைய ஓடுற, நிறைய விஷயத்தில் பிஸியாக இருக்கிற, ஆனால் எந்த விஷயத்தில் பிஸியாக இருக்கணுமோ அதுக்கு இருக்கிறியா? கர்த்தர் உனக்கு வச்சிருக்கிற விஷனில் நீ பிஸியாக இருக்கிறியா? You can run for many things, but are you running for the vision that God has got for you? இன்னைக்கு my dear brothers and sisters, நிறைய விஷயத்தில் நீங்கள் ஓடலாம், நிறைய விஷயம் செய்யலாம், நிறைய விஷயம் சாதிக்கிறதே உங்களை உங்கள் ஸ்கெடியூலை மற்றவங்க பார்க்குற அளவுக்கு பொறாமையாக வச்சுக்கலாம். பட் உள்ள ஒரு சமாதானம் இருக்காது பாருங்க, ஒரு ஆசீர்வாதம் உங்களுக்கும் இருக்காது, மற்றவங்களுக்கும் உங்களால் இருக்காது. ஏன் தெரியுமா? You are not keeping yourself busy. கர்த்தர் எதுக்காக உன்னை இங்கே யோசிச்சாரோ அதுக்காக நீ ஓடலன்னா நீ என்ன ஒன்றால வேஸ்ட். அண்ட் வாழ்க்கையை மாற்றி அமைச்சா, அந்த பாதையை இப்படி மாற்றி அமைச்சா, இட் வில் பிகம் அ ஷார்ட்கட் ஃபார் பீப்புள். தேவையில்லாத பீப்புள் வருவாங்க, தேவையில்லாத விஷயங்கள் வரும், தேவையில்லாத சோர்வுகள் வரும், தேவையில்லாத பலகீனங்கள் வரும், தேவையில்லாத சுகவீனங்கள் வரும். Everything unwanted will come in that place. But God is saying, this is the time to turn the table. கர்த்தர் வாய்ப்பு கொடுக்கிறாரு நமக்கு. இயேசு கிறிஸ்து பாருங்க, I want to tell you something beautiful here. இயேசு கிறிஸ்து பாருங்க, எப்போ ஆலயத்துக்குள்ளே போய் இந்த டேபிளை டர்ன் பண்ணாரு? எப்போ டர்ன் பண்ணாருங்க? எப்போ டர்ன் பண்ணாரு? எப்போ டர்ன் பண்ணாரு? எப்போ கம் பேக்? எப்போ டர்ன் பண்ணாரு? எதுக்கு அப்புறம் பண்ணாரு? எப்போ நடக்குது இது? எருசலேமுக்குள்ள ஓசானா ஓசானான்னு பாடிக்கிட்டு உள்ள வந்தாங்க தெரியுமா? இன்னும் ஒரு வாரத்தில் அவரை சிலுவையில் அறைய போறாங்க தெரியுமா? இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு, ஜஸ்ட் மேட்டர் ஆஃப் ஃபியூ டேஸ் தான் இருக்கு அவருக்கு. இன்னும் ஃபியூ டேஸ் தான் இருக்கு அவருக்கு முடியுது அவரோட வேலை இங்க. அப்போ டர்ன் பண்ணாரு டேபிளை. ஸோ இங்கே யாராவது ரொம்ப நாள் ஆயிடுச்சு, ரொம்ப போயிட்டார், இனிமேல் என்ன பண்ணுறதுன்னு நினச்சிங்கன்னா, ஐ வாண்ட் டு டெல் திஸ் டு யூ, ரொம்ப போல இப்போவும் உங்களால் டேபிளை டர்ன் பண்ண முடியும். பட் யூ ஹேவ் டு மேக் அ டிசிஷன் நவ், யூ ஹேவ் டு டேக் அ கமிட்மெண்ட் நவ். இப்போ நீங்கள் ஒரு கமிட்மெண்ட் எடுத்து தான் ஆகணும். ஆண்டவரே, ஐ வாண்ட் டு டர்ன் த டேபிள். என்னை எதிர்த்து என்னோட சரீரத்தையும் என்னுடைய ரிசோர்ஸஸையும் என்னோட பீப்புளையும் உறிஞ்ச பார்க்குறான பிசாசு, நான் டேபிளை டர்ன் பண்ணுறேன். ஐ வாண்ட் கிவ் அப், திஸ் இஸ் மைன். உமக்கும் எனக்கும் பெரிய ஒரு தூரத்தை உண்டு பண்ணிட்டானே, எவ்வளோ விஷயங்கள் மூலமாக பேசி பண்ணி, நான் டேபிளை டர்ன் பண்ணுற, யூ ஆர் மைன். நான் பாதை தெரியாமல் என்னென்னமோலாம் செய்ய ஆரம்பிச்சிட்டேனே, இன்னைக்கு இப்படி வெற்றிடமா மாறிக்கிறேன். ஐ அம் கோயிங் டு டர்ன் த டேபிள் பிகாஸ் திஸ் இஸ் மைன். God is giving an opportunity to turn the tables. But I want to tell you something. I want to show you something very beautiful. Next slide. I want to show you something very beautiful.
இயேசு கிறிஸ்து கடைசியில் மட்டும் டேபிளை டர்ன் பண்ணல. அவரை ஓசானா சொல்லி முடித்த பிறகு மட்டும் டேபிளை டர்ன் பண்ணல. இன்னும் அவர் சிலுவைக்கு போகிறதுக்கு கொஞ்ச நாள் இருக்குல்ல, அப்போ மட்டும் டேபிளை டர்ன் பண்ணல. ஏற்கனவே பண்ணியிருக்கிறாரு. எப்போ? யோவான் எழுதிய சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்தில் 16ஆம் வசனத்தில் we can read it. வேகமாக வாசிங்க. ஜான் இருக்கிறவர்களை நோக்கி, இவைகளை இவ்விடத்திலிருந்து எடுத்துக்கொண்டு போங்கள், என் பிதாவின் வீட்டை வியாபார வீடாக்காதீர்கள். என் பிதாவின் வீட்டை வியாபார வீடாக்காதீர்கள். வியாபார வீடாக்காதீர்கள். இதுக்கு ஒரு முந்தின வசனம் வாசிங்க. கயிற்றினால் ஒரு சவுக்கை உண்டு. கயிற்றினால். இந்த படங்கள்லாம் பார்க்கும்போது ஏசப்பா ஒரு சவுக்கு வச்சிருக்கிறது இருக்கு பார்த்தீங்களா, எல்லாத்துலேயும். இதை மறந்துட்டோமே. கயிற்றினால் ஒரு சவுக்கை உண்டு பண்ணி உள்ள கொண்டு போனார். பாருங்க, இந்த பேசேஜ் படிக்கும் பொழுது எல்லாருக்கும் பயங்கர ஷாக்காக இருக்கிறது இந்த விஷயம் தான் மெயினாக. ஏசப்பா சவுக்கு எடுத்துட்டு போயிட்டு மிரட்டி இருக்கிறாரியா, அந்த காலத்தில் பொருள் எடுத்துட்டு போயிருக்கிறாரியா அப்படின்னு ஷாக்காக இருக்கும். பட் ஐ வாஸ் சர்ப்ரைஸ்ட் டு see something. இது ஆரம்பத்தில் பண்ணது, ஆரம்பத்தில் ஒரு முறை பண்ணியிருக்கிறாரு. அப்பவும் திருந்தலை இவங்க, திரும்ப திரும்ப அதுதான் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ அவருக்கு இங்கே அவரோட பணி முடிகிறது. ஸோ என்ன பண்ணுறாரு, பணி முடிகிறனால இப்போ இதை விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாட்டி திரும்பவும் உள்ளே போகிறாரு. இன்னும் வேகமாக, இன்னும் கோபமாக. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இங்கே போகும்பொழுது டேபிளை டர்ன் பண்ணார். எத்தனை டேபிள் டர்ன் பண்ணார்? எத்தனை டேபிள் டர்ன் பண்ணாரு? என்ன டேபிள் டர்ன் பண்ணாரு? காசுக்காரருடைய காசுகளை கொட்டி பலகைகளை கவிழ்த்து போட்டு. அப்புறம் புறா விற்கிறவர்களை நோக்கி, இவைகளை இவ்விடத்திலிருந்து எடுத்துக்கொண்டு போ. காசு வச்சிருக்கிறவங்க எல்லாம் பலகை திருப்பிட்டாரு. புறா விற்கிறவங்க போயிட்டு, ஐயா ப்ளீஸ் எக்ஸ்கியூஸ் மீ, இதை வெளியே போயிடுங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனால் மார்க்கில் கடைசியில் திரும்பி வந்தார் தெரியுமா? திரும்பி ரிட்டர்ன் வந்தார் தெரியுமா? ஜீசஸ் ரிட்டர்ன்ஸ் பார்ட் 1ல் வந்தார் தெரியுமா? அப்போ என்ன பண்ணாரு? மார்க்கில் இயேசு தேவாலயத்தில் பிரவேசித்து ஆலயத்தில் விற்கிறவர்களையும் கொள்ளுகிறவர்களையும் துரத்தி விட்டு காசுக்காரருடைய பலகைகளையும் புறா விற்கிறவர்களுடைய ஆசனங்களையும் கவிழ்த்தார். ரெண்டையும் அச்சு வச்சிட்டார். அப்போ என்ன அர்த்தம்னா, இன்னும் வேகமாக போயிருக்கிறாரு, இன்னும் கோபமாக போயிருக்கிறார், இன்னும் மேன் வித் மிஷனாக உள்ள போயிருக்கிறார். அவரோட மிஷனில் இன்னும் ஒரு இன்டென்சிட்டி வந்துடுச்சு. இந்த வாட்டி விட மாட்டேன் அவங்கள. ஸ்டார்டிங்லேயே சொன்ன கேட்கல, இன்னும் சரி பண்ணல, இந்த வாட்டி விட மாட்டேன்னு போயிருக்கிறார். ஆனால் இன்னும் கோபமாக போகிறாரு. ஏற்கனவே சொல்லி திருந்தல. அப்போ ரொம்ப அவங்க பயங்கரமான ஆளுங்க தான். அப்போ போகும்போது இன்னும் பெரிய பொருளை தானே எடுத்துகிட்டு போயிருக்கணும். நவீன் சாட்டை எடுத்துகிட்டு போகும்போது கேட்கல. அப்போ என்ன பண்ணிருக்கணும்? இந்த வாட்டி ஒரு கத்தி கபடா எடுத்துகிட்டு போயிருக்கணுமா வேணாமா? என்ன எடுத்துகிட்டு போனார்? என்ன எடுத்துகிட்டு போனார்? லாங்குவேஜ் மாறுது பாருங்க. சொல்லுங்கள் சீக்கிரம், என்ன எடுத்துகிட்டு போனார்? அப்படியா? மார்க்லையா? என்ன எடுத்துகிட்டு போனார் செகண்ட் டைம் போகும்போது? மார்க் சுவிசேஷத்துலையா? மார்க்ல ஏற்கனவே ஃபர்ஸ்ட் டைம் போனேன் சொன்னீங்க, சொல்லிட்டு வந்துட்டீங்க, கேட்கல. இப்போ மிஷன் முடிய போகுது, உங்களோட இந்த மிஷன் முடிய போகுது. இப்போ இந்த மிஷனுக்குள்ளே போறீங்க, இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது. இந்த வாட்டி கண்டிப்பாக இவனுக்கு அப்போ எவ்வளோ அவங்க வைராக்கியமாக உட்காந்துருக்கிறாங்க, இவனுக்கு கண்டிப்பாக பயங்கரமாக மறட்டணும். அப்போது சவுக்க பார்த்தே இவங்க பயப்படலைன்னா நான் என்ன பண்ணணும்? இப்போது அதோட பெரிய பொருளை எடுத்துகிட்டு போகணுன்னு தான் போயிருக்கணும். பட் இந்த முறை ஜீசஸ் did not need worldly weapons. ஏன் தெரியுமா? ஏன்? ஃபஸ்ட்டு முறை போகும்பொழுது யோவானில் என்ன சொல்கிறாரு? இது என்னோட பிதா உடைய வீடு, மை ஃபாதர்ஸ் ஹவுஸ். சொன்னாரா இல்லையா? ஃபஸ்ட்டு முறை போகும்போது சொன்னாரா இல்லையா? சொல்லுங்கள், பதில் சொல்லுங்கள். ரெண்டாவது முறை போகும்பொழுது மார்க்கில் என்ன சொல்கிறாரு? நெக்ஸ்ட்டு மார்க்கில் என்ன சொல்கிறாரு? என்னாச்சு? ஓகே,
என்ன சொல்றாரு? என்னுடைய வீடு என்று சொல்றாரு. என்ன சொல்றாரு? மை ஹவுஸ். சொல்லுங்க எல்லாரும், மை ஹவுஸ். ஜீசஸ் ஃபர்ஸ்ட் முறை போகும்பொழுது ஃபாதர்ஸ் ஹவுஸ்ன்னு சொல்றாரு. ஆனா இந்த முறை போகும்பொழுது என்ன சொல்றாரு? மை ஹவுஸ்ன்னு சொல்றாரு, என்னுடைய வீடு என்று சொல்றாரு. பிகாஸ் அந்த முதல் முறைக்கும் இந்த முறைக்கும் இயேசு கிறிஸ்து தன்னோட மிஷன்ல இன்க்ரீஸ் அண்ட் க்ரோத் இருக்கிறார். அடுத்த கட்டத்துக்கு போயிருக்கிறார். முதல் முறை போகும்போது அவங்க யாருக்கும் ப்ராப்ளி தெரியாது, இவர் யார் என்று சொல்லி தெரியாது. அப்போதான் கேள்விப்படுறாங்க. ஆனால் இந்த முறை போகும்பொழுது ஊரே சேர்ந்து அவரை அல்லேலூயா ஓசனா என்று சொல்லி வரவேற்றுறதுக்குன்னா அவர் க்ரோ ஆயிருக்கிறாரு. அவர் க்ரோ ஆயிருக்கிறாரு. இஸ் க்ரோன். we can see the growth. அதனால் இப்போ போய் நிற்கும் பொழுது சவுக்கு தேவையில்லை, அவரோட வார்த்தை போதும். ஆண்டவர் சொல்ற, நீ டேபிள்ஸ் டர்ன் பண்ணுற டைம் வந்துச்சு உங்கள் எல்லாருக்கும். நம்ம எல்லாருக்கும் டேபிள்ஸ் டர்ன் பண்ணுற டைம் வந்துச்சு. அது எந்தெந்த காரியங்களை பிசாசு நம்மளை தோக்கடிக்கிற மாதிரி விளையாடிட்டு இருந்தானோ, இன்னும் ஒரு காயினில் வின் பண்ணுற மாதிரி இருந்தானோ, அதிலெல்லாம் நம்ம டேபிளை டர்ன் பண்ண போகிறோம் ஜெயிக்கிறதுக்கு. ஆனால் அதுக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, நம்மளோட மிஷனில் நம்ம இன்னும் க்ரோ ஆகணும் என்று சொல்கிறாரு. எப்படி தெரியுமா? ஜீசஸ் மாதிரி. இந்த பிரசங்கத்துக்காக நான் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கும் பொழுது இன்னொருத்தர் ஒரு ஊழியக்கார்ட்ட பேசிகிட்டு இருந்தேன். இந்த யோவான் 2 இயேசுப்பா ஸ்டார்டிங்கில் அங்கே உள்ளே போகும்போதும் கடைசியில் இங்கே மார்க்கில் நம்ம வாசிக்கிற மார்க் மத்தியிலெல்லாம் கடைசி நேரங்களில் உள்ளே போகும்பொழுதும் எவ்வளோ சேஞ்சஸ் இருக்குது பார்த்தீங்களா? அவர் இவால்வ் ஆகிருக்கிறார், மாறி இருக்கிறார், இன்னும் பெட்டராக இருக்கிறார் என்று சொல்லும்பொழுது அவங்க என்ன ஒரு கேள்வி கேட்டாங்க. பட் ஜீசஸ் இஸ் காட் இன்கார்னேட். அவர் தேவனுடைய குமாரன் அல்லவா? அவர் காட் இல்லை, அவர் காடு. அவரை போய் நம்ம இன்க்ரீஸ் ஆகிருக்கிறார், க்ரோ ஆகிருக்கான்னு சொல்லலாமான்னு கேட்டாங்க. அப்போ ஆவியானவனுக்கு உடனே ஞாபகப்படுத்தின இந்த வசனத்தை தான் நான் சொன்னேன். ஜீசஸும் மனுஷனாக அந்த பூமியில் பிறந்தார். அதனால தான் வசனம் சொல்லுகிறது, லூக்கா எழுதிய சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 52ஆம் வசனத்தை வேகமாக வாசிப்போம். And Jesus increased, ஒரே நிமிஷம் ஆண்டி. And Jesus increased in wisdom, stature and favor with God and men. வாசிங்க, தமிழ்ல வாசிங்க. இயேசுவானவர் ஞானத்திலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகமாய் விருத்தி. எல்லாரும் பைபிள்ல கையில வச்சிருக்கேன், தமிழ்ல போடலாம் தான் நினைச்சோம், வேணாம் தான் நான் அதை முடிவெடுத்தேன். ஏன் தெரியுமா? ஏன்னா பைபிள் வாசிக்கணும், பைபிள் கையில இருக்கணும். சண்டே வரும்போது நிச்சயமா பைபிள் இருக்கணும். தமிழ்ல வாசிங்க ஒரு வாட்டி. இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். இன்க்ரீஸ் ஆனார், growth ஆனார். ஜீசஸ் grew, ஜீசஸ் increase. when Jesus can increase, நம்மளும் இன்க்ரீஸ் ஆனோம், நம்மளும் grow ஆனோம். நம்ம க்ரோ ஆனோன்னா தான், நம்ம இன்க்ரீஸ் ஆனால் தான் நம்ம டேபிளில் டேர்ன் பண்ண முடியும். அதையும் சொல்லிடுறேன். டேபிளில் டேர்ன் பண்ணுறதுன்னு சும்மா வீர டைலாக் கிடையாது, பஞ்ச் டைலாக் கிடையாது. சும்மா திடீர்னு ஒரு நாள் சர்ச்சில் நான் தொண்டை தண்ணி உங்களுக்கு பயங்கரமாக வாய்ஸ் மாடுலேஷனில் கத்துறதுனால நீங்களும் மோட்டிவேட் ஆகி வீட்டில் போய் நான் டேபிளில் டேர்ன் பண்ணுறேன்னா வீட்டு டேபிளை கூட டேர்ன் பண்ண முடியாது. யூ ஹேவ் டு க்ரோ, யூ ஹேவ் டு இன்க்ரீஸ், யூ ஹேவ் டு ஒர்க், யூ ஹேவ் டு புட் எஃபர்ட்ஸ். இயேசு கிறிஸ்து செஞ்சிருக்கிறார். இது ஒரு வசனம் நீங்கள் நினைக்கலாம், 4 லைன் நினைக்கலாம், ஆனால் அதுக்கு பின்னாடி 1000 எஃபர்ட்ஸ் இருக்கு. யூ நீட் டு புட் தி எஃபர்ட்ஸ். அந்த முயற்சிகளை எடுத்து தான் ஆகணும். அந்த முயற்சிகளை எப்படி எடுக்கணும்? நெக்ஸ்ட் லைன் எப்படி நடக்கணும்? அந்த இன்க்ரீஸ்ன்றது இயேசு கிறிஸ்து எப்படி இன்க்ரீஸ் ஆனார்? ஃபர்ஸ்ட் என்ன சொன்னார்? ஞானத்திலும். மென்டல்னா நம்ம சொல்ற மென்டல் கிடையாது, புத்தி. நிறைய படிக்கணும், நிறைய கற்றுக்கணும். இன்னைக்கு நம்மளுக்கு கற்றுக்கிறதுக்கு விருப்பம் இல்லை. வயசு அதுக்கு ஒரு இடைஞ்சலாக இருக்கவே முடியாது. என்னோட 47வது வயசில் நான் இதுக்கும் என்னோட பள்ளி காலங்களில் கூட கற்றுக்காத படிக்காத அளவிற்கு கற்றுக்கிட்டு இருக்கிறேன். படிக்கிறேன் நிறையா. ஐம் லேர்னிங், ஐம் ரீடிங். நிறைய ரீட் பண்ணுறேன். இப்போது
நிறைய கற்றுக்க முயற்சி செஞ்சு கற்றுக்கிறேன், ஆர்வத்தோடு தேடி தேடி போய் கற்றுக்கிறேன். யூ நீட் டு இன்க்ரீஸ் ஹியர். முட்டாளாக நம்ம இருக்கவே கூடாது. வி ஹவ் டு பி, நம்ம நான் திரும்பவும் சொல்கிறது தான், எந்த டொமைனில் இருக்கணுமோ, எந்த வேலையில் இருக்கணுமோ, எந்த விஷயத்தை செய்கிறோமோ அதில் நிறைய படிக்கணும், அதில் நிறைய கற்றுக்கணும். ரெண்டாவது ஃபிசிக்கல், நிறைய பேசிட்டேன் இதை பற்றி. யூ ஹவ் டு ஒர்க் ஹார்ட் டு கெட் யுவர் பாடி இன் ஷேப். மூணாவது ஸ்பிரிச்சுவல், இதை பற்றியும் பேசியிருக்கோம். யூ ஹவ் டு ஒர்க் ஆன் திஸ். பைபிள் ரீடிங் டைம், ஜெப நேரம், வேதத்தை குறித்து காரியங்களை ஆராய்ந்து படிக்கிறது, மென்டர்ஸ் கிட்ட, ரிலீஜியஸ் லீடர்ஸ் கிட்ட, டீச்சர்ஸ் கிட்ட கற்றுக்கிறது. யூ நீட் டு டூ திஸ். வாய்ப்புகள் கிடைக்கும் பொழுது யூ நீட் டு லேர்ன் கிளாஸஸ், பைபிள் ஸ்டடிஸ். யூ ஹவ் டு பி அ பார்ட் ஆஃப் இட். நம்ம சபையில் நிறைய இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ், பைபிள் ஸ்டடிஸ், யூ ஹவ் டு மேக் யூஸ் ஆஃப் இட். எனக்கு பைபிள் தெரியும் அப்படின்னு நம்ம இருக்கவே கூடாது. எந்த வயசாக இருந்தாலும், நம்ம சர்ச்சில் எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது, எவ்ரி வெனஸ்டே நம்ம சபையோட எல்டர்ஸ், பெரியவங்க, எனக்கு எவ்வளோ ஆச்சரியமாக இருக்கும் தெரியுமா, நான் கூட மிஸ் பண்ணுவேன், ஆனால் அவங்க மிஸ் பண்ணுறதே கிடையாது. பைபிள் ஸ்டடிக்கு வர்றாங்க, பைபிள் கிளாஸ் புக்கை வச்சு படிக்கிறாங்க, அவங்கெல்லாம் சர்டிஃபிகேட் வாங்க போகிறாங்க. ஐ எம் ஸோ ப்ரவுட் ஆஃப் தெம். எல்லாருக்கும் 60 வயசுக்கு மேலே இளைஞர்கள் எல்லாரும் அதில் இருக்கிறவங்களா. ஏஜ் இஸ் நாட் அ பார். இந்த இடத்துல வாய்ப்பு இருக்குது, கற்றுக்க வாய்ப்பு இருக்குது. கற்றுக்க நம்மளுக்கு சோம்பேறித்தனம் இல்லாட்டி முரட்டாட்டம், அரகன்ஸ், கற்றுக்கிறதுக்கு நம்ம கூச்சப்படக்கூடாது. we have to grow spiritually. கடைசியில் மனுஷ தயவில். இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் இதை தான் மிஸ் பண்ணிடுறாங்க. they don't have good relationship with people. எல்லார் கூடயும் சண்டை, எல்லார பற்றி குறை பேசுறது. நம்ம ஆளுங்கக்கிட்ட எடுத்து ஒரு லிஸ்ட்டு எடுத்திங்கன்னா, அவங்ககிட்ட இருக்கிற சொத்து, அவங்ககிட்ட இருக்கிற பணம், அவங்ககிட்ட இருக்கிற நகை, இதெல்லாம் விட ஜாஸ்தி என்ன தெரியுமா இருக்கும் அந்த லிஸ்ட்டில்? அவங்களுக்கு யாரை பிடிக்காதுன்ற லிஸ்ட்டு தான் பெருசாக இருக்கும். we don't like people, we don't like things. ஏதோ ஒரு சின்ன விஷயம் அவங்களுக்கு பிடிக்காது, ஒதுங்கிடும், அவங்களுக்கு பிடிக்காது, இது பண்ணுவோம், குறை பேசுவோம். வாட் இஸ் திஸ்? பரலோகத்தில் போய் தனியாக இருக்க போகிறீங்க? தனி கொடுத்து பண்ண போகிறீங்களா? நீ யார்கிட்ட முறைச்சிட்றீங்களோ அதே பீப்புளோட தான் இருக்கணும் மைண்டட். You have to have a good social relationship with people. People have to respect you and you have to respect people. நல்ல உறவு இருக்கணும். கடைசியா I want to summarize this. இன்னைக்கு நம்ம பார்த்த காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். நெக்ஸ்ட் ஸ்லைடு. இதை கடைசியாக ஒரு ஸ்லைடில் சம்மரைஸ் பண்ணியிருக்கிறோம். இன்றைக்கி நம்ம பார்த்தது, எதை நீங்கள் மறந்தாலும், இன்றைக்கி பேசினது எதை நீங்கள் மறந்தாலும், இதை தயவு செய்து மறக்காதீங்க. WWH. சொல்லுங்கள். WWH. எல்லாரும் இன்னொரு வாட்டி. WWH. ஃபஸ்ட்டு W, வாட். என்னது? வாட். வாட்னா என்ன? என்ன? ஏன்? ஏன்? ஏன்னா நம்ம டேபிளை டர்ன் பண்ணோம். TTT, டர்ன் த டேபிள். ஓகே, நம்ம டேபிளை டர்ன் பண்ணுகிற நேரம். நெக்ஸ்ட் என்னது? ஒய் அப்படின்னா எதுக்கு டேபிளை டர்ன் பண்ணோம்? அது பட்டுக்கு அங்கே இருந்துட்டு போகுது. டேவிட் பட்டு வின் பண்ணிட்டு போகிறாரு. என்னப்போ? இல்லை, நமக்கு எதிராக ஒரு A1 அக்யூஸ்ட் இருக்கிறான். லீகல் டேர்ம்ஸில் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? கேஸ் போடும்போது வாவ் ஹalleluya டர்னிங் த டேபிள். நமக்கு எதிராக என்ன ஒரு A1 அக்யூஸ்ட் இருக்கிறான். யார் இந்த A1 அக்யூஸ்டு? அக்யூஸ் நம்பர் 1ன்னு சொல்லுவாங்க, அதான் A1 சொல்லுவாங்க. நீங்கள் கேஸ் போட்டிங்கன்னா கோர்ட்டில் A1 யார் அப்படின்னு கூப்பிடுவாங்க. A1 அக்யூஸ். யார் இந்த A1? பிசாசு. பிசாசு அந்த A1. நம்மளை காலி பண்ணுறதுக்காக A1 ஆகிறதுக்குதான். என்ன பண்ணி நம்மளை அகெயின்ஸ்டாக வந்துட்டான், உரிகிறதுக்கு அவாய்ட் பண்ண வச்சிட்டான். கர்த்தரோட பிரச்சனத்தை ஆல்டர் பண்ண வச்சிட்டான், எல்லாத்தையும் மாற்றிட்டான். அது எப்படி இருக்கணுமோ அது இல்லாமல் அப்படி மாற்றிட்டு ஆல்டர் பண்ணிட்டான். ஸோ அவன் A1, அந்த A1-ஐ காலி பண்ணுறதுக்காக நம்ம இந்த டேபிளை டர்ன் பண்ணோம். சரி, எப்படி பண்ண போகிறோம்? ஹவு?
பை க்ரோயிங். என்ன பண்ண போகிறோம்? எப்படி? growth மூலமாக. we are going to grow. எல்லாரும் சொல்லுங்க, mentally. we are going to grow physically. we are going to grow spiritually. we are going to grow socially. hallelujah. hallelujah. இந்த மெசேஜ் ஆண்டவர் கொடுத்த உடனே எனக்குள்ள ஒரு ரைச்சியஸ் ஆங்கர் வந்துச்சு. ரைச்சியஸ் ஆங்கர்னா அது ஒரு சாக்கு, பரிசுத்த கோபம், ஒரு தகப்பனுக்கு இருக்கிற ஒரு கோபம். அதனால தான் ப்ராப்ளி நான் கொஞ்சம் உங்கள்கிட்ட கடினமாக பேசுவேன். பட் ஐ ரியலி வாண்ட் டு see all of you growing and turning the tables. நான் ரொம்ப யோசிச்சுட்டே இருந்தேன் வரும்போது கூட. ஃப்ளைட்டில் ஆண்டவர் இந்த மெசேஜ் கொடுக்கும்போது அதை பற்றி நான் ஜெபிக்கும் பொழுது, ஏன் ஆண்டவரே, ஒய் இன்னும் நம்ம இந்த சத்தியத்தை புரிஞ்சிக்காமல் இருக்கிறோம், தெரியாமல் இருக்கு. இன்னும் உங்களுடைய பிள்ளைகளோட மனசு இப்படி மறைக்கப்பட்டிருக்கு. எதுக்கு திரும்ப திரும்ப இந்த காரியத்தை செஞ்சுட்டே இருக்கணும், சொல்லி கொடுத்துட்டே இருக்கணும்? நம்மளுக்கு எதுக்கு டைம் வேஸ்ட்? எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி மெசேஜ் கொடுப்போம், அப்படியே ஜாலியாக வந்துட்டு ஜாலியாக போயிடலாம். அரை மணி நேரத்தில் கொடுத்தா பெஸ்ட்டு ப்ரீச்சர்ன்றாங்க, அரை மணி நேரத்தில் கொடுத்து முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ஏன் அப்படின்னு சொல்லிட்டு நான் இறங்கிட்டேன். வந்து சேர்த்துக்க ரொம்ப கஷ்டப்பட்டேன் சென்னைக்குள்ளே, இந்தியாவுக்குள்ளே. பட் வந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். 47 வருஷம் ஆகிடுச்சின்னு சொல்லி ஒரு சின்ன ப்ரேயர் அண்ட் செலிப்ரேஷன் பண்ணாங்க பிள்ளைங்க. அவங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். ஸோ எல்லாம் முடிச்சாச்சு. முடிச்சுட்டு I was just praying, what have you got for me this year? நான் என்ன செய்யணும் ஆண்டவரே? விஷன் கொடுத்துருக்குறீங்க, அதுக்கு மிஷன் நான் வச்சுருக்கிறேன். ஆனால் am I making a meaning in somebody's life? மற்றவங்க வாழ்க்கையில் ஒரு மாறுதல் வருகிறதா? இதன் மூலமாக, அந்த ஊழியம் மூலமாக ஒரு மாற்றம் தெரிகிறதா? பீப்புள் இதை சீரியஸ் எடுத்துக்கிறாங்களா? am I making sense to people என்று சொல்லி பல ஜெபங்களை மனசில் ஓடிட்டே இருந்தது. எத்தனை பேர் பர்த்டேக்கு விஷஸ் அதெல்லாம் எதிர்பார்ப்பீங்க? நல்லா உங்களாக இருக்கிறாங்கல்ல. எத்தனை பேர் நான் ஜெபிக்க ஃபோன் பண்ணலான்னு கோச்சிட்டு இருக்கீங்கன்னு தெரியும். ஆனால் நல்ல மாதிரி நடிக்கிறீங்க பார்த்தீங்களா? சரி. ஸோ அந்த மாதிரி நானும் யோசிச்சுருக்கிறேன். இந்த பர்த்டே நம்ம பார்ப்போம், எத்தனை பேர் நம்மளுக்கு விஷ் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். அதை வச்சு நம்மளுக்கு தெரிஞ்சிடும் நம்ம ஒழுங்கான ஊழியக்காரனா, நல்ல ஒரு லீடராக இருந்திருக்கிறோமா, மக்களுக்கு வந்து ஒரு இம்பேக்ட் பண்ணியிருக்கிறோமா. நல்லா இந்த வாட்டி ஃபோனை கையிலேருந்து விட்டவே மாட்டேன், பார்த்துட்டே இருக்க போகிறேன், நோட் பண்ணி வைக்க போகிறேன் என்னோடய நோட் பேடில் யாரெல்லாம் விஷ் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டுன்னு. சும்மா குழந்தைத்தனமாக லூஸ் மாதிரி யோசிச்சுன்னு வச்சுக்கோங்க. பட் சம்திங் பியூட்டிஃபுல் ஹேப்பன்ட். எங்கள் அம்மாக்கிட்டேருந்து ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் வந்தது காலையில் மார்னிங் 2:30 போல் வந்துச்சு. 2:29 வந்திருக்கு. ஓகே, ஃபஸ்ட்டு விஷயம் அனுப்பிச்சாங்க. அப்போ கரெக்டாக 2:29 இந்த மெசேஜ் அனுப்பிச்சாங்க. நான் வாசிக்கிறேன், இங்கிலீஷில் இருக்குது, பட் தமிழையும் நான் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறேன். இட் வாஸ் எக்ஸாக்ட்லி அட் திஸ் டைம் அரவுண்ட் 2:30 AM விடிய கால, when you made your first effort to see the world. Amy, எங்கள் அம்மா பேர் Amy, did not know that her precious child would one day lead his flock. அதுக்கு தமிழ் என்ன அர்த்தம்னா, நான் பிறந்த அன்னைக்கு காலையில் 2:30 தான் நான் வெளியே வரத்துக்காக ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கு சில அது எல்லா லேடிஸ் தெரியும்ல, டெலிவரி ஆகிறதுக்கு முன்னாடி தட்ஸ் ஃபஸ்ட் அட்டம்ப்ட் நான் பண்ணது. ஸோ வெளியே வரத்துக்காக கரெக்டாக அந்த டைம் அவங்க நோட் பண்ணி வச்சுருக்கேன். நான் பிறந்த டைம் கிடையாது அது. ஓகே, ஸோ அந்த டைம் த ஃபஸ்ட் எஃபர்ட் தட் ஐ புட் டு கம் அவுட். ஸோ அதை போட்டிருக்கிறாங்க. அதை போட்டுட்டு அவங்க சொல்கிறாங்க, ஆனால் எனக்கு அப்போ தெரியாது இன்றைக்கி நீ ஒரு பெரிய பாஸ்டராக இருப்ப, ஒரு ஷெப்பர்டாக இருப்ப அப்படின்னு சொல்லி அவங்க அமிச்சாங்க. ஸோ that was my பீனியல் மூமெண்ட். எனக்கு அது ஒரு பேனியல் நேரமாக மாறிச்சு. அந்த காலங்காத்தால் அந்த 2:30 எனக்கு அது ஒரு பேனியல் மூமெண்ட்டை வந்துச்சு. ஐ காட் கன்ஃபார்ம்ட் அண்ட் என்கரேஜ் டு மீ. உனக்கு ஒரு விஷன் கொடுத்துருக்குறேன், உனக்கு ஒரு தரிசனம் கொடுத்துருக்குறேன், அந்த தரிசனத்தை நிறைவேற்ற நான் உண்மையுள்ளவனாக இருக்கிறேன். உன்னோட மிஷனில் நீ உண்மையாக இருக்கிறியா ஆண்டவர் கேட்குறாரு. அண்ட் தட்ஸ் எக்ஸாக்ட்லி வாட் ஐ வாண்ட் டு ஆஸ்க் யூ டுடே. உங்கள் எல்லாருக்கும் ஆண்டவர் ஒரு தரிசனத்தை வச்சிருக்கிறாரு. எல்லாருக்கும் ஒரு தரிசனத்தை வச்சிருக்கிறாரு. தரிசனம் ஆண்டவர் யோசிக்காத பர்சன் யாருமே கிடையாதுங்க. தப்பி தவறி பிறந்தவங்க யாருமே கிடையாதுங்க. ஆனால் அதை நிறைவேற்றுவதற்கு
அந்த தரிசனத்தை நிறைவேற்றுறதுக்கு அதை பெற்றுக்கொண்டு அதை நிறைவேற்ற நீங்கள் மிஷனில் இறங்கியிருக்கிறீங்களா? அதான் ஆண்டவர் கேட்குறாரு. மிஷனில் இறங்கியிருக்கிறீங்களா? இங்கே இருக்கிற நிறைய பேர் அவங்க மிஷன் ஸ்டேட்மெண்ட்லாம் எழுதி என்கிட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணுறது பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பட் ஐ வாண்ட் everyone else to do it. பை த வே, இந்த பிரியாணியை வந்து எங்கள் அப்பா செஞ்சது. அடுத்த நாள் வந்து எனக்கு ஒரு ஃபோட்டோ வருது. அந்த ஃபோட்டோ போட முடியல, ஏன்னா எங்கள் அப்பா வந்து ஒரு குக்கு மாதிரி குக் பண்ணிட்டு இருந்தார் கிச்சனில். ஸோ இந்த பிரியாணி அவர் கையால் செஞ்சார். நல்லா இருந்தது ஆக்சுவலாக. இட் வாஸ் நைஸ். ஸோ வாட் ஐ வாண்ட் டு சே இஸ், யாருக்கு தெரியுதோ தெரியலையோ, ஆண்டவர் உங்களுக்கு வச்சிருக்கிற விஷனை, உங்களுக்கு வச்சிருக்கிற பர்பஸை, நீங்கள் எவ்வளோ ஸ்பெஷல்ன்றது யாருக்கு தெரியுதோ தெரியலையோ, உங்களுக்கென்று கர்த்தர் வச்சிருக்கிற மிக முக்கியமான பீப்புளுக்கு தெரியும். அது ஒருத்தராக இருந்தாலும் சரி, 2 பேராக இருந்தாலும் சரி, they will know. லட்சக்கணக்கான பீப்புள் என்னோட சர்ச்சுக்கு வரலையே நான் வருத்தப்பட மாட்டேன். எனக்கு ஸ்பெஷலான பீப்புளுக்கு இது தெரியுதா, புரியுதா, அவங்க கூட நிற்கிறாங்களா, அவங்க ஓட ஆயத்தமாக இருக்கிறாங்களா, அது போதும். நீங்கள் விஷன் அண்ட் மிஷனில் ஓட முடியும். கடைசியாக என் வாழ்க்கையை மாற்றின ஒரு மிக இம்பார்ட்டண்ட்டான ஸ்டேட்மெண்ட் அண்ட் கோட். ஐ பிலீவ் இன் கிரைஸ்ட். எல்லாரும் வாசிப்போமா? ஐ பிலீவ் இன் கிரைஸ்ட் லைக் ஐ பிலீவ் இன் த சன். நான் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன், நம்புகிறேன். எப்படி? சூரியனை போல. உடனே சூரிய நமஸ்காரம் கிடையாது, முடிச்சிடுறேன். சூரியனை போல. ஏன் தெரியுமா? நாட் பிகாஸ் ஐ கேன் see it. சூரியன் வந்துச்சு, சூரியன் இருக்குன்னு எப்படி எல்லாருக்கும் தெரிய வரும்? சூரியனை பார்க்க, சூரியன் வந்துச்சியா. சூரியனை எத்தனை பேர் டெய்லி காலையில் சூரியனை முகமுகமாக நின்று கண்ணுக்கு கண்ணு நேராக பார்த்து சூரியன் வந்துச்சு அப்படின்னு சொல்கிறீங்க? சூரியன் வந்துச்சுன்னு நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கிறீங்க? அந்த வெளிச்சத்தின் மூலமாக நீங்கள் மற்றதெல்லாம் பார்க்க ஆரம்பிக்கிறீங்க, பார்த்தீங்களா? அப்போ தான் உங்களுக்கு தெரியுது சூரியன் வந்துடுச்சுன்னு. சூரியனை பார்க்கறனால அல்ல. And that's exactly God has kept us for. இயேசு கிறிஸ்துவ முகமுகமாக பார்க்கறதுனால மட்டுமல்ல. அப்படி வியாபாரம் செய்கிறவங்களை, வாங்க உங்களுக்கு இயேசுப்பாவை முகமுகமாக காட்டுறோம் வியாபாரம் செய்கிறவங்களை நம்பாதீங்க ஒருபோதும். ஆனால் அந்த இயேசுப்பா இருக்கிறனால நீங்கள் சுற்றி இருக்கிற எல்லா நன்மை தீமைகளை பார்த்து பகுத்தறிந்து அவருக்காக அவர் வைத்திருக்கிற விஷனில் வாழ முடியும்னு சொல்லும் பொழுது நம்பி ஓடுங்க. காட் பிளஸ் யூ. கண்களை மூடி ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். இன்றைக்கு எங்களோடு பேசினதற்காக நன்றி. வார்த்தைங்களை பலப்படுத்தினதற்காக, உற்சாகப்படுத்தினதற்காக, எங்களுக்குள்ள ஒரு மாற்றத்தை கொண்டு வருவதற்காக நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் கொடுத்திருக்கிற இந்த தரிசனத்திற்காக நன்றி. இந்த தரிசனத்தை ஆண்டவரே நாங்கள் ஒரு மிஷனாக மாற்றி ஓட கர்த்தர் உதவி செய்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இதுவரைக்கும் எப்படி வாழ்ந்தோம் அல்ல, அதற்கு நாங்கள் ரிப்பெண்ட் பண்ணி ஆண்டவரே இன்றைக்கே டேபிள்ஸை டேர்ன் பண்ணுறதுக்கு எவ்வளோ ரெடியாக இருக்கோம் என்பது தான் நீர் பார்க்கிறது என்பதை உணர்கிறோம். ஆண்டவரே, அப்படியாக எங்கள் ஒவ்வொருத்தரையும் நீங்கள் பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, சுகமாக்குங்க. அவங்க விஷனை உணர்ந்து மிஷனில் ஓட உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.